அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த நம்மளுடைய சிலபஸில் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள். அன்னைக்கு அதான் 2020 2025 5 வருஷத்துல நடந்த குப்தாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடும். நம்ம வழக்கம் போல் சொல்கிறதான், ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதை டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறோம். நீங்கள் ப்ராப்பராக கவனிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. சரி, அவன் ஃபர்ஸ்ட் தவறானது தான் கேட்டிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் ஓகே. ரெண்டாவது, ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி பார்ப்போம். மூணாவது, சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு, அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டிலும் காணப்படுகிறது. நாலாவது, ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இருக்கு. நமக்கு தப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் இல்லையா? ஹரிசேனர் சந்திரகுப்தர் முக்கிய அலுவலரா அப்படின்னா சந்திரகுப்தர் வராது இல்லையா? இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்னு வரும். சமுத்திரகுப்தருடைய முக்கிய அலுவலர் தான் சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நாணயங்கள்ல சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் பொறிக்கப்பட்டது அப்படின்னா இங்க வந்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதலாம் சந்திரகுப்தர், ஏன்னா அது வந்து ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா, அடுத்து சமுத்திரகுப்தா, அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தா அப்படிங்கிற மாதிரி. அதுல முதலாம் சந்திரகுப்தருடைய நாணயங்கள்ல தான் இந்த குமாரதேவி, அதாவது அவங்களுடைய மனைவி குமாரதேவி அப்படிங்கிற பிக்சர் வந்து இந்த ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மூணாவது, சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் மற்றும் அசோகர். நம்ம அலகாபாத் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அசோகர் தூண் கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்களா? ஆமா, அசோகருடைய கல்வெட்டிலுமே சமுத்திரகுப்தரை பத்தி குறிப்புகள் காணப்படுகிறது. ஆக்சுவலா அந்த அசோகர் தூண் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய புகழ்கள் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, சமுத்திரகுப்தரை பத்தி அசோகர் தூண் கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மௌரிய பரம்பரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கு. இவர் ஒரு மௌரிய பரம்பரை சார்ந்தவர் அப்படின்னு சொன்ன ஒரு குறிப்பு இருக்கு. எந்த கல்வெட்டுல? அசோகர் தூண் கல்வெட்டுல சமுத்திரகுப்தரை பத்தி இவர் ஒரு மௌரிய பரம்பரை சார்ந்தவரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்புகள் இருக்கு. ஆனா அது நம்ம ஏத்துக்கல. நம்ம அலகாபாத் தூண் கல்வெட்டுல தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு நம்ம சில விஷயம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல இந்த ஒரு கல்வெட்டை வச்சு மட்டுமே நிறைய இருக்கு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பத்தி பேசுது? சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தியும் பேசுது, அவருடைய ஆளுமை திறமை பத்தி பேசுது, அவருடைய சாதனைகளை பத்தியும் பேசக்கூடியது. இதனை பொறித்தவர் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பான். ஹரிசேனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத புலவர் அப்படின்னு சொல்லலாம், சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். இது வந்து எத்தனை வரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்கலாம். 33 வரிகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். 33 வரிகளை கொண்டது. இது எந்த வடிவம், இது எந்த மொழி அப்படின்னா சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லலாம். சமஸ்கிருதத்துல எந்த வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகரி வடிவம். நாகரி அப்படிங்கிற ஒரு வடிவம். சரிங்களா? நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பத்தி பேசுது? சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பத்தியும், அவருடைய ஆளுமை திறனை பற்றியும், அவருடைய சாதனைகளை பற்றியும் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இதை பொறித்தவர் யார் அப்படின்னா ஹரிசேனா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எத்தனை வரிகளை கொண்டது அப்படின்னா 33 வரிகளை கொண்டது. இது எந்த மொழியில இருக்கு? சமஸ்கிருதத்துல இருக்கு. அந்த சமஸ்கிருதத்துல எந்த வடிவத்துல இருக்கு? நாகரி அப்படிங்கிற ஒரு வடிவத்துல இருக்கு. எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே அடிக்கடி கேட்டதான். சரிங்களா? அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டை பத்தி பார்த்தாச்சு. வேறு சில கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்னா இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா மெக்ரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெக்ரூலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றியது அப்படின்னா, யாரோட காலகட்டது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தா. மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய காலகட்டது? 2ஆம் சந்திரகுப்தா. பட் இதுல இருக்கக்கூடிய இந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை பத்தியும், யாருடைய ஆட்சி திறன்களை பற்றியும் பேசுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா. யாரோட காலகட்டது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா. இதுல யாரை பத்தி பேசுது அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தா. இன்னுமே கூட இந்த மெக்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது துருப்பிடிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் காணப்படுகிறது. சரி, இதை பார்த்து வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் தாண்டி 2ஆம் சந்திரகுப்தா இருக்கு இல்லையா? 2ஆம் சந்திரகுப்தா இவரை பத்தி பேசக்கூடிய சில கல்வெட்டுகள் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உதயகிரி குகை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதயகிரி குகை கல்வெட்டு. அடுத்து பார்த்தோம்னா மதுரா பாறை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சாஞ்சி பாறை கல்வெட்டு.
சாஞ்சி பாறை கல்வெட்டு. அப்ப இந்த கொஸ்டின் நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்துரும். அலகாபத்தூன் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெக்ரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய காலகட்டம்? 2ஆம் சந்திரகுப்தா. யாரை பத்தி பேசுது? யாருடைய சாதனையும் யாருடைய ஆட்சி திறன்களை பற்றி பேசுதுன்னா 1ஆம் சந்திரகுப்தா. இதுவே 2ஆம் சந்திரகுப்தா பத்தி பேசக்கூடிய கல்வெட்டுகள் ஃபர்ஸ்ட் வந்து உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரை மற்றும் சாஞ்சி பாறை கல்வெட்டு, இதெல்லாம் இவரை பத்தி பேசுது. இன்னொரு கல்வெட்டு கூட இருக்கு, பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். பிதாரி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிதாரி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தரை பத்தி பேசுது. ஸ்கந்தகுப்தரை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு எதுனா பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி வேறு சில குறிப்புகளுமே குப்தர்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. சோனாபாத் செப்பு பட்டயம், மதுபான் செப்பு பட்டயம், அதெல்லாம் தாண்டி இந்த நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குப்தர்களை பத்தி விவரிக்கக்கூடிய கல்வெட்டுகளாகவும் செப்பு பட்டயங்களாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு சமுத்திரகுப்தருடைய முக்கிய அலுவலர் தான், சந்திரகுப்தர் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. அடுத்து 2வது கொஸ்டின், எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் விச் ரூல் ஆஃப் டைனஸ்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் இமோலேஷன் ஆஃப் விடோஸ் டூக் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொஸ்டினே பாருங்களேன், முதல் விதவை தீக்குளித்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம்? சதி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இல்லையா? சதி அப்படின்னு எடுத்துப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா குப்தர்களுடைய காலகட்டம் தான். அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கிபி 500 காலகட்டத்துல இது இருந்ததா குறிப்புகள் காணப்படுகிறது. சரி, குப்தர்கள் காலகட்டத்துல தான் இந்த சதி அப்படிங்கிறது இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி இல்லையா? இதுக்கு முன்னாடி வேத காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, அங்கெல்லாம் இல்லையா? இருந்திருக்கலாம். ஆனா அது இருந்ததுக்கான சான்றுகள் அவ்வளவோ கொடுக்கல. அந்த முக்கியத்துவம் சொல்ல முடியா, சதி இருந்ததுக்கான அதிகமான சான்றுகளும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம குப்தர்கள் காலகட்டத்தை எடுத்துப்போம். 500 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நம்ம வேதிக் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு. இந்த வேத காலத்துடைய காலம் அப்படின்னா 1500 இருந்து 1000 பிசிஇ அப்படின்னு சொல்லுவோம். 1000 பிசிஇ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இந்த வேத காலத்தை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு இயர்லி வேதிக் பீரியட், முன் வேத காலம், பின்னாடி லேட்டர் வேதிக் பீரியட், பின் வேத காலம். இதுல வந்து 1500 இருந்து 1000 பிசிஇ, 1000 பிசிஇ அப்படின்னு சொல்றோம். இது 1000 இருந்து 600 பிசிஇ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த காலகட்டம் ஆக்சுவலி பார்த்தோம்னா குப்தர்களுடைய காலகட்டத்தை ரிவைவல் ஆஃப் இந்துயிசம், இந்து மதத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த வேத காலம் தான். இது நம்ம சும்மா ஷார்ட்டா சொல்றோம் வேத காலத்தை. ஏன்னா நம்ம குப்தர்கள் மட்டும் கிடையாது, டெல்லி சுல்தான், முகல்ஸ், இது பின்னாடி வரக்கூடிய எல்லா சிலபஸுமே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் கொஞ்சம் அப்படியே வேகா இருக்கும், படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அது சின்ன ஒரு க்ளூ பிடிச்சோம் அப்படின்னு நம்ம ஈஸியா நம்ம ஆப்ஷன் லிட் மெத்தடுக்காக யூஸ் ஆகும். இந்த வேத காலத்துல இதை எடுத்துக்கலாம். நம்ம குப்தர் காலகட்டத்தை என்ன சொல்றோம்? இந்து மதத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றோம். இந்து மதத்தின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றோம். அதை ரிவைவல் ஆஃப் இந்துயிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ரிவைவல் ஆஃப் இந்துயிசம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா வேத காலத்துல இந்துயிசம், அதாவது பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா முன்வேத காலம் இருக்கு இல்லையா? முன்வேத காலகட்டத்தை பத்தி பேசக்கூடிய இலக்கியம் எது அப்படின்னா ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ரிக் அப்படிங்கிறது ப்ரேயரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1028 பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 10 மண்டலங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். 10 மண்டலாஸா பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல 3வது பாத்தீங்க அப்படின்னா காயத்ரி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். காயத்ரி மண்டலம். அது மட்டும் இல்லாம இதுல 10வது மண்டலம் பாத்தீங்க அப்படின்னா புருஷ சுக்த மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். புருஷ சுக்த மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஓகேங்களா? புருஷ சுக்த மண்டலம். இந்த புருஷ சுக்த மண்டலத்தெல்லாம் மனுஷனை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவருடைய தொழிலின் அடிப்படையில மக்களை பிரிச்சு வைக்கிறாங்க. இட் மீன் என்ன சொல்றோம்னா வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வர்ணாசிரம் முறை அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இந்த 10வது இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப என்ன பண்றாங்க? மக்களை பாகுபாடு படுத்தினாங்க ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது முன்வேத காலகட்டத்துல. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்லாம் கிடையாது. ஒரு மாதிரி லிபரலா தான் இருந்துச்சு. முன்வேத காலகட்டத்துல பெண்களை மதிச்சாங்க. குழந்தை திருமணம் இல்ல, விதவை திருமணம் ஆதரிக்கப்பட்டுச்சு. பெண்கள் சபா, சமிதி, விதாதா போன்ற பொதுமக்கள் கூடக்கூடிய அவைகள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காமன் பீப்புள் போகக்கூடிய அவைகளா இருக்கும். இதெல்லாம் அவங்கள அலோவ் பண்ணாங்க. இதுக்கு மாறாக அப்படியே பாத்தீங்க அப்படின்னா பின்வேத காலம். பின்வேத காலத்தை பாத்தீங்கன்னா 3 இலக்கியங்கள் பேசும். ஒன்னு யஜூர், இன்னொன்னு சாமா, இன்னொன்னு அதர்வனா போன்ற இலக்கியங்கள் இதை பேசும். யஜூர் அப்படின்னா யாகத்தை பத்தி பேசுவோம். யாகத்தை பத்தி பேசுது. இதுல சுக்லா யஜூர், கிருஷ்ணா யஜூர் அப்படின்லாம் இருக்கு. இதே சாமா அப்படின்னா ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம். கீர்த்தனைகள் சொல்றது மெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதர்வனா அப்படின்னா காடுகள், ஃபாரஸ்ட்டை பத்தி பேசும். இந்த பில்லி சூன்யம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தி எல்லாம் இங்க பேசுவாங்க. சரி, ரைட், இருக்கட்டும். இந்த 3 விஷயம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதே காலகட்டத்தில் தான் சமூகம் அப்படிங்கிறது சீரடைஞ்சிச்சு, அதாவது சீர்கேடு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஹிந்துயிசம் தான், ரெண்டுத்துலயும் பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர் ஆதிக்கம் பின்வேத காலகட்டத்துல இன்னும் மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்துல பெண்களை சதிக்கு உள்ளாக்குனாங்க. அவங்கள குழந்தைகளே திருமணம் பண்ண வச்சாங்க. விதவை மறுமணம் ஆதரிக்கப்படல.
சபா சமிதி போன்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அது ஒரு அமைப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த அமைப்புல இவங்க பங்கு பெறவில்லை. ஆண்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களாக மட்டுமே பெண்களை வர்ணிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப பின்வேத காலகட்டத்துல பெண்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த சமூக சீர்கேடுன்னு சொல்றோம் இல்லையா, பெண்களுக்கு எதிரான சமூக சீர்கேடுகள், அது எல்லாமே உருவான காலகட்டம் அப்படின்னா பின்வேத காலம் நம்ம எடுத்துக்கலாம். பின்வேத காலம். அப்ப நம்ம குப்தாஸுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, பின்வேத காலகட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணவங்க தான் அந்த குப்தர்கள். பின்வேத காலகட்டத்தை அப்படியே ஃபாலோ. நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்ல கேட்கறாங்க அப்படின்னா, பெண்களை பத்தி ஒரு நல்ல விஷயமா கொடுத்தாங்கன்னா, குப்தர்கள் ஏன் எதை ஃபாலோ பண்றாங்க? பின்வேத காலம். அப்ப பின்வேத காலம்னாவே நமக்கு என்ன தெரியும்? பெண்கள் இழிவா பேசுனாங்க. அந்த சமூகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்றோம், என்ன வார்த்தை இருக்கு? இந்து மதத்தின் மறுமலர்ச்சி காலம்னு சொல்றோம். எங்கிருந்து ஃபாலோ பண்றாங்க? பின்வேத காலகட்டத்தில இருந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப எடுத்துக்கலாம். எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் விதவை தீக்குளித்தல்னா குப்தர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அதுக்கான சான்றுகள் எவ்வளவு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட காலகட்டம் அப்படின்னா குப்தர்கள்னு சொல்லலாம். சரி, நம்ம மாடர்ன் வேர்ல்டுல சதி எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னா 1829 டிசம்பர் 4 அப்படின்னு சொல்லுவோம். 1829 டிசம்பர் ராஜாராம் மோகன் ராயோடைய முன்னெடுப்பின் அடிப்படையில வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் இதை ஒழிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? அப்ப ரொம்ப டீட்டெயில்டாவே இருக்கு இல்லையா? வேத காலத்தையே ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. நமக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கும். அப்ப நமக்கு விதவை தீக்குளித்தல் அப்படின்னா சதிதான். அந்த சதியே ஃபர்ஸ்ட் யாரோட காலகட்டத்துல ஒழிச்சாங்கன்னா குப்தர்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது கொஸ்டின் மேட்ச் கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசை 1 மற்றும் வரிசை 2 அட்டவணை பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே டன். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா? ஆரியபட்டா அப்படின்னா அவர் என்ன சொல்றோம்? இந்தியாவின் நியூட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொன்னா சாகர்களை அளித்தவர் தான். ஆமா, சாகர்களை அளித்தவர். காளிதாசர் அப்படின்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு புலமைத்துவம் அப்படிங்கிறது இங்க அதிகமாவே இருக்கு இல்லையா? இதே இப்போ நம்ம காளிதாசர்லாம் ஏன் இந்தியாவோட ஷேக்ஸ்பியர்னு சொன்னா அவருடைய இலக்கியங்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கும். சரி, காளிதாசருடைய படைப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாகுந்தலம் அப்படின்னு சொல்றோம். சாகுந்தலம் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம படிச்ச விஷயம் தான். சாகுந்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேகதூதம் மேகதூதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிது சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். ரிது சம்ஹாரம் ரிது சம்ஹாரம் ரிது சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரகுவம்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குமார சம்பவம் அப்படின்னு சொல்றோம். குமார சம்பவம் அப்படின்னு சொல்றோம். வேற நூல்கள் இருக்கு. விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விக்ரம ஊர்வசியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மால விக்காக்னி மித்ரம். இவ்வளவு நூல்கள் பாருங்க. மால விக்காக்னி மித்ரம் எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மால விக்காக்னி மித்ரம் இவ்வளவு நூல்கள் எழுதிருக்காங்க. அதனாலேயே சொல்றாங்க காளிதாசரை இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். சாகுந்தலம், மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம், விக்ரம ஊர்வசியம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மால விக்காக்னி மித்ரம் போன்ற பல படைப்புகள் காளிதாசர். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சான்ஸ்கிரிட் போயட் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருத புலவர்னு சொல்லி பார்ப்போம். சரி, இதே சந்திரகுப்தரை ஏன் சாகர்களை அளித்தவர் அப்படின்னா நம்ம பார்ப்போம். நமக்கு சந்திரகுப்தருடைய சந்திரகுப்தருடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் இருக்கா இல்லையா? சமுத்திரகுப்தரை பத்தி பார்க்கக்குள்ள இவர் மிகப்பெரிய வீரர் தான், மிகப்பெரிய படை வீரர் தான். ஆனா இவரால ஒரு அரசரை தோக்கடிக்க முடியாது. அவர் யாரு அப்படின்னா குஜராத் மால்வா பகுதியை சேர்ந்த சாகர்கள். குஜராத் மற்றும் மால்வா பகுதியை சேர்ந்த சாகர்களை தோற்கடிக்க முடிஞ்சிருக்காது. அத அவருடைய பிள்ளை சந்திரகுப்தர் 2வது தோற்கடிச்சிருக்காரு. அதனால சாகர்கள் அளித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆரியபட்டா பார்த்தீங்கன்னா அதிகமான நூல்கள் இருக்கு. நம்ம 1 by 1 பார்ப்போம். ஆரியபட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நியூட்டன் அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம சொல்லும் இல்லையா, பூமி ஒரு அச்சில் தன்னை தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியாளரே நம்ம ஆரியபட்டாவை தான் சொல்லுவோம் இல்லையா? அதான், ஒரு பூமி ஒரு அச்சில் தன்னை தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் ஆரியபட்டா. அவர் பாத்தீங்கன்னா கணிதமா இருக்கட்டும், கோணவியல் அல்ஜிப்ராவா இருக்கட்டும், கோணவியல்னா ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ராவா இருக்கட்டும், இது எல்லாத்த பத்தியும் பேசக்கூடிய ஒரு நூல். அதான் என்ன சொல்லுவோம், ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூலுமே இவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே டன். இதுக்கு மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான நூல்கள் அப்படிங்கிறது
ஆரியப்பட்டரால எழுதப்பட்டிருக்கும். அது ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பார்த்தோம், காளிதாசோடைய மொத்த படைப்புகள் பார்த்தாச்சு. இது வந்து எக்ஸாம்ல அடிக்கடி நிறைய கொஸ்டின் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு, அப்படியே மேட்ச் தான், ஒன்னு இல்லையா? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ரைட், அடுத்தது. ஓகே, அப்ப 4th கொஸ்டின் பாக்குறோம். குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முக்கிய துறைமுகம் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். ட்ரேட் ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா 2 நமக்கு தெரியும் இல்லையா? இரண்டாம் சந்திரகுப்தர் ரோமோனிய அரசரிடம், ரோமோனிய அரசு, அதான் ரோமன் கிங்ஸ், அவங்க கிட்ட ட்ரேட் பண்ணிருக்காரு. அண்ட் சீன அரசுகிட்ட ரெண்டு பேருமே ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணிருக்காரு. அப்ப ட்ரேட்னு வந்தா நமக்கு தெரியும், முக்கியமான துறைமுகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்க குப்தருடைய காலகட்டத்துல மேற்கு கரையில் இருந்த முக்கியமான துறைமுகங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? மேற்கு கரையில் இருந்த முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்யாண், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கல்யாண் அண்ட் கால்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கால்போர்ட் அப்படிங்கிறது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான வணிக துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இவங்க பாத்தீங்க அப்படின்னா வேறு சில துறைமுகங்களும் இவங்களோட காலகட்டத்தில் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? வேறு சில துறைமுகம் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரை அப்படின்னா, மேற்கு அப்படின்னா நமக்கு தெரியும் ரெண்டு தான், கல்யாண் அண்ட் கால்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிழக்கு கடற்கரை அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, வேறு சில துறைமுகங்களும் இங்க காணப்படுகிறது. அது முக்கியமான துறைமுகம் அப்படின்னா மலபாரா இருக்கட்டும், மங்களூரா இருக்கட்டும், சலேபடனா, நயோபடனா, பந்தோபடனா ஆகிய வணிக சந்தைகள், இது வணிக சந்தைகள்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு துறைமுகம். மேற்கு அப்படின்னா கல்யாண் கால்போர்ட், கிழக்கு அப்படின்னா தாமிரபரணி. முக்கியமான வணிக சந்தைகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, வணிக சந்தைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலபார் எடுத்துக்கலாம். மலபார், மங்களூர், சலேபடனா சொல்லலாம், நயோபடனா, பந்தோபடனா, இதெல்லாம் இங்க இந்த குப்தருடைய காலகட்டத்தில் இருந்த முக்கியமான வணிக சந்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இவங்க எந்தெந்த மாதிரி வணிகம் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, அபூர்வமான ரத்தின கற்களா இருக்கட்டும், மெல்லிய துணிகைகள், அப்புறம் வாசன திரவியங்கள், இதெல்லாம் இந்தியா இருந்து விற்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். இதே அங்கிருந்து சீனாவிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பட்டு இறக்குமதி பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்தியால இருந்து வேறு ரோமானிய அரசுகளும் மற்றும் சீன அரசுகள் இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா, ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள் மற்றும் வாசன திரவியங்கள், இதெல்லாம் நம்ம பண்ணோம். சீனால இருந்து எதெல்லாம் இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா முக்கியமா பட்டு அப்படிங்கிறது இங்க முக்கியமா இங்க இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரைட், வணிக குழுக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில ஸ்மிருதிகள் பேசுறாங்க. நாரத ஸ்மிருதி அப்படின்னு சொல்ல முடியா? நாரத ஸ்மிருதி ஆக்சுவலி பார்த்தோம்னா குப்தர்கள் நுழையத்துக்குள்ளேயே இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இது கொடுத்துருக்கோம். அதுல நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி, இந்த ரெண்டு ஸ்மிருதிகளும் பாத்தீங்க அப்படின்னா வணிக குழுக்களுடைய அமைப்புகளை பத்தி பேசுறாங்க. அமைப்புகளை பத்தி பேசுறாங்க. இன்னும் கூட சொல்லலாம் இல்லையா? நிறைய நம்ம ரத்தினகர்கள்னு சொல்லி பார்த்தோம். அது கூட மிளகா இருக்கட்டும், சந்தனக்கட்டை, யானை, குதிரை, தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா, இதெல்லாமே கூட விற்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து இன்னும் எக்ஸாம்ல 2 வார்த்தை கேட்பான். ஒண்ணு முக்கியமான இந்த இரு வகையான வணிகர்கள் இருந்தாங்க. ஒன்னு சிரேஷ்டி, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்த்தவாகா அப்படிங்கிற ரெண்டு வணிக நபர்கள் இருந்தாங்க. 2 பேர். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சிரேஷ்டி அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல இருந்துட்டு ட்ரேட் பண்றது. சார்த்தவாகா அப்படிங்கிறது இடம் விட்டு இடம், அதாவது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க, ஊரா சென்று வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப குப்தர்களுடைய வணிகமும் வர்த்தகமும் சொல்லிட்டு அந்த டாபிக் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. நல்லா ஞாபகம். ஃபர்ஸ்ட் வணிகம் பண்றாங்களா யாரு? சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரோமானிய அரசுகளிடம், சீன அரசுகளிடம் இரண்டாம் சந்திரகுப்தர் வணிகம் அப்படிங்கிறது ஈடுபட்டார். என்னெல்லாம் வணிகத்துல ஏற்றுமதி பண்ணார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மிளகு, சந்தனக்கட்டை, யானை, குதிரை, தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா, ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள், இதெல்லாம் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணாங்க. சீனால இருந்து எதெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த வணிக குழுக்களை பத்தி எல்லாம் பேசக்கூடிய இலக்கியங்கள் ஒண்ணு பார்த்தா நாரத ஸ்மிருதி, ஒன்னு பிரகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல 2 செட் ஆஃப் வணிகர்கள் இருந்தாங்க. ஒன்னு சிரேஷ்டி, இன்னொன்னு சார்த்தவகா. சிரேஷ்டி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்தில் தங்கி இருப்பவர்கள், ஒரே இடத்தில் தங்கி வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள். சார்த்தவகா அப்படிங்கிறதுக்காக லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் சார்த்தவகா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப வணிகம் அப்படிங்கிறது இவ்வளவு விஷயங்கள் தான். அடுத்தது பாக்குறோம். அந்த கடற்கரை முக்கியமா துறைமுகம் அப்படின்னு பார்க்கக்குள்ள மேற்கு துறைமுகம் அப்படின்னா 2, கல்யாண், கால்போர்ட். அதே கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கியமான துறைமுகம்னா தாமிரபரணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்.
சரிங்களா? அப்ப அடுத்து 5வது கொஸ்டின். கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்ரீகர் பாகியான் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு. அந்த டிராவல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவோம். சைனீஸ் எக்ஸ்ப்ளோரர் பாகியான் மென்ஷன் அபவுட் த ஃபாலோவிங் சிட்டி ஆஸ் அன் ஏன்ஷியன் மெட்ரோபாலிஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து வைஷாலி அப்படின்னு சொல்லலாம். அது பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது தெரியும் நமக்கு ஃபாகியான் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஃபாகியான் அப்படிங்கிற ஒரு சீன பயணி அப்படிங்கிறவர் உள்ள வந்திருப்பார். நகரங்களுக்கு சீன யாத்திரிகர் ஃபாகியான் இல்லையா? அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 401 இருந்து 410 இந்த காலகட்டத்துல ஒரு இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பார். யாரோட காலகட்டத்துல வருகை தந்திருப்பாருன்னா சந்திரகுப்தா 2 உடைய அவைக்கு ஒரு வருகை தந்திருப்பாரு. இது வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாரு. இவரோட ஆட்சி காலத்து ஃபாகியான் ஒரு பௌத்த அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு பௌத்த அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். பௌத்த அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவரோட பாத்தீங்க அப்படின்னா இவர் குப்த பேரரசுடைய வளத்தை பத்தி இவரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. இவர் தான் சொல்லுவாரு கங்கை சமவெளியை வந்து ஒரு பிராமணர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லுவார். கங்கை சமவெளியை பிராமணர்கள் பூமி அப்படின்னு சொல்லுவார். பிராமணர்கள் பூமி பிராமணர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லுவார். யாரு அப்படின்னா இவர் தான் கங்கையோடைய இவர் வந்து கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு 3 நகரங்கள் எந்ததை பத்தி ஃபர்ஸ்ட் இவர் குறிப்பிட்டிருக்காங்கன்னா வைஷாலி அப்படிங்கிறது தான். வைஷாலி அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. இவரோட பயண குறிப்புகள் குப்தர் காலத்துடைய மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகளை பற்றி எல்லாம் இவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. இவரோட பயண குறிப்புகள் வைஷாலி பத்தி இருக்கு. அங்க குப்தர்கள் காலத்துடைய மக்களுடைய சமூக முறைகள், பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் மதம் ஒழுக்க நிலைகளை பற்றிய இவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்காரு. இன்னும் சொல்ல போனா பாகியானோட கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை அப்படிங்கறதெல்லாம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை அழகா கொடுத்திருப்பாரு. கயா பாலடைந்து இருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, ஆனால் பாடாலிபுத்திர மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவரு சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. சரிங்களா? இதெல்லாமே அவர் ஃபாகியான் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஃபாகியான் யாரோட அவைக்கு வந்தாங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 அப்படின்னு பார்க்கலாம். எந்த வருஷம் அப்படின்னா 401 இருந்து 410. இவரு கங்கை சமவெளி என்ன சொல்றாரு? பிராமணர்களுடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? இன்னும் கூட சொல்றாரு இவர் வந்து மதுராவில வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு, அவருக்கு மகிழ்ச்சியோட தான் வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பத்தை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு இருந்துச்சு. இவர் வந்து அரசருக்கு சொந்தமான நிலத்தெல்லாம் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்துல ஒரு பகுதி அரசருக்கு தர வேண்டும். அரசருக்கு சொந்தமான பகுதிகள் விவசாயத்தில் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசரோட சொந்தமான லேண்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அவன் மட்டும்தான் வரி அப்படிங்கிறது, மத்தவங்க யாரும் கொடுக்க தேவையில்ல. சூழலை பொறுத்து மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு மிதமாகவோ இல்ல கடுமையாகவோ அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. அதுவும் சொல்லுவாரு, மீண்டும் மீண்டும் கழகத்துல இவங்க செஞ்சாங்க அப்படின்னா குற்றம் இழுத்தால் வலதுகை மட்டும் துண்டிச்சு எடுத்துருவாங்களாம். அதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. நாடு முழுவதும் மக்கள் எந்த உயிரினத்தையும் கொள்வதில்லை அப்படின்னு சில விஷயம் கொடுத்துருவாரு. மதுபானத்தை அருந்துவதில்லை அப்படின்னா, அதாவது மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அது தானத்துல ரொம்ப செழிப்பாவே இருந்திருக்காங்க, தானத்தை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவரோட புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? டன். அடுத்தது அப்போ ஃபுல்லாவே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்த இன்ஃபர்மேஷன். கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களோட காலம் முக்கியமானது. சொன்னது அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. இந்த RS சர்மா, அப்புறமேட்டு ஸ்மித்து, பார்னெட், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வார்த்தைகள் போட்டு சொல்லிட்டே போயிருப்பாங்க. அதுவும் VS ஸ்மித் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பின்னாடி வரும் கொஸ்டின் எல்லாம் பார்ப்போம். பார்னெட், அப்ப இந்த வாசகத்தை சொல்றது யாருன்னா பார்னெட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெகுருலியில் குதுப்னார் வளாகத்தை உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அமைத்தவர்னா 2ஆம் சந்திரகுப்தா இல்லையா? அமைத்தவர் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா. எது இந்த மெகுருலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, இதுல யாருடைய சாதனைகள், யாருடைய ஆளும் திறனை பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னா சந்திரகுப்தா 1. நல்லா புரிஞ்சுக்கணும். மெகுருலி குதுப்னார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூண் அமைத்தவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா. அதுல யாரை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா சந்திரகுப்தா 1. சரிங்களா? 1ஆம் குப்தா, விஷ்ணுகுப்தா இதெல்லாம் பார்ப்போம். ஆக்சுவலி குப்தாஸோடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டாவே அதிகமான கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடோத்கச்சா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சமுத்திரகுப்தா. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமகுப்தான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ராமகுப்தா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2க்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ஆஹ் குமாரகுப்தா அப்படின்னு இருக்கலாம், குமாரகுப்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தா, ஸ்கந்தகுப்தா ஸ்கந்தகுப்தாக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாலாதித்யர் அப்படின்னு சொல்லுவோம். பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மா அப்படின்னு சொல்லுவோம். பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மா அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசுனா விஷ்ணுகுப்தா. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டாவே கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்தர்களுடைய அந்த அரசர்களுடைய காலவரிசைகள் படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், முதலாம் சந்திரகுப்தா, சமுத்திரகுப்தா, இரண்டாம் சந்திரகுப்தா, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, பாலாதித்யர் முதலாம் நரசிம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா போன்ற அரசர்கள்லாம் இங்க இருக்காங்க. ஒன் பை ஒன்னா பாப்போமே, அது என்ன ஏது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஒரே கொஸ்டினை டம்ப் பண்ண வேணாம். அடுத்தது, எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டில் கல்வெட்டை வெளியிட்டாங்க? அடிக்கடி பார்த்தாச்சு இல்லையா, நமக்கு தெரியும் சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு நம்ம நல்லா பார்த்தோம். இதை ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம் இல்லையா, அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது யாரு பொறிச்சாங்க? ஹரிசேனா அப்படிங்கிற ஒருத்தர் பொறிச்சாரு. இவர் யாரு? இவருமே ஒரு சமஸ்கிருத புலவர், ஒரு சான்ஸ்கிரிட் போயட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு எத்தனை வரிகள் கொண்டது? 33 வரிகள் கொண்டது. இது எந்த மொழியில இருக்கு? சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்ல எந்த வடிவம் அப்படின்னா நாகரி அப்படிங்கிற வடிவம் இருக்கு. யாரை பத்தி கொடுக்குது? சமுத்திரகுப்தருடைய ஆளுமை திறன், அவருடைய ஆட்சி முறைகள், அவருடைய சாதனைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு 2 விஷயம் பேசுங்க. ஒண்ணு வட இந்திய படையெடுப்பு, இன்னொன்னு பார்த்தா அப்படின்னா தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகேங்களா? வட இந்திய படையெடுப்பு அப்படின்னா இவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில படையெடுத்து போய் முக்கியமான அரசுகள் சில இடத்துல தோக்கடிச்சிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இவரு 9 இளவரசர்களை தோக்கடிச்சிருப்பார். 9 இளவரசர்களை தோக்கடிச்சாரு. 9 இளவரசர்களையும் தோக்கடிச்சு தன்னோடு இணைச்சுக்கிட்டாரு. அவருடைய டெரிட்டரி அவரு நாட்டோட இணைச்சு பாப்பல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவரு மேற்கு பகுதி குஜராத் அண்ட் மால்வா வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா இந்த பகுதியில யார் இருந்தாங்கன்னா சாக அரசர்கள் இருந்தாங்க. சாக அரசர்களை இவரால் கடைசி வரைக்கும் தோற்கடிக்க முடிஞ்சிருக்காது. சாக அரசர்களை தோற்கடிக்க முடியாத நபர் தான் யாருன்னா குப்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கும். அலகாபாத் தூண்களை விட்டு 2 விஷயம் பேசுது. ஒன்னு வட இந்திய படையெடுப்பு, இன்னொன்னு தட்சிணபாத படையெடுப்பு. வட இந்தியால எத்தனை அரசர்கள் தோற்கடிச்சாங்க? 9 குறுநில அரசர்களை தோற்கடித்து அவர்கள் தன் நாட்டின் எல்லையோடு இணைச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் குஜராத் மால்வா பகுதியில ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யாரு சாகர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை அழிச்சிருக்க முடியாது. சாகர்களை தோற்கடிக்க முடிஞ்சுக்க இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அப்போதைக்கு பஞ்சாப் இருக்காது, குஜராத் இருக்காது, மால்வா இதெல்லாம் சந்திரகுப்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. இன்னொன்று தட்சிணபாத படையெடுப்பு அப்படிங்கிறது தென்னிந்தியா படையெடுப்பு தான் நம்ம தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்றோம். தென்னிந்தியா படையெடுப்பு மேற்கொண்டு 12 இளவரசர்களை தோற்கடிப்பார். 12 இளவரசர்களை தோற்கடித்து தான் கூட இணைச்சு பார்ப்பல. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதாவது இடைக்கால பல்லவ அரசுன்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணு கோபன் இங்க இருப்பார். அவர் காஞ்சிபுரத்தில் தோற்கடிச்சிருப்பார். இடைக்கால பல்லவ அரசு என்று சொல்லப்படக்கூடிய விஷ்ணு கோபன் அப்படிங்கிற தோக்கடிச்சு பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப 2 விஷயம் பாக்குறேன். ஒண்ணு வட இந்திய படையெடுப்பு, இன்னொன்னு தட்சிணபாத படையெடுப்பு. இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. வட இந்தியால 9 குறுநில தோற்கடித்து தன் நாட்டினோடு இணைச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவரோட கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத பகுதிகள் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மேற்கு பகுதியான குஜராத் மால்வாவும் மற்றும் இந்தியாவுடைய வடக்கு பகுதின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவுடைய சிந்தோட தாண்டி வடக்கு பகுதி போனா பாக்ட்ரியா இந்த பகுதியில இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. பஞ்சாபுமே இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. ஆனா தென்னிந்திய படையெடுப்பு, அதாவது தட்சிணபாத படையெடுப்பு மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் அப்பொழுதைக்கு இடைக்கால பல்லவரசு என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமாக 550 இருந்து 570 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னன் இல்லையா விஷ்ணு கோபன், அவரை தோக்கடிச்சாரு. 12 இளவரசர்ல இருந்து 12 இளவரசர் தோக்கடிச்சாலும் அவங்க வரியை மட்டும்தான் வாங்கினாரே தவிர அந்த பகுதியை இணைச்சு கொள்ள. இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. யாரை பத்தி? சமுத்திரகுப்தரை பத்தி. இது சோ ஒவ்வொன்னாவே பார்த்தோம். அப்ப அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து 9வது, ஹூனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தனர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது நமக்கு தெரியும் நல்லாவே. ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி தான் இல்லையா. ஸ்கந்தகுப்தரை பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு எது? பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிதாரி தூண் கல்வெட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹூனர்கள் இந்தியா மீது படையெடுத்து வரக்குள்ள இங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர் ஸ்கந்தகுப்தர் தான். ஃபர்ஸ்ட் ஹூனர்களுக்கும் ஸ்கந்தகுப்தருக்கும் சண்டை அப்படிங்கிறது வந்திருக்கும்.
ஸ்கந்தகுப்தருக்கும் சண்டை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் யார் வின் பண்ணாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு திரும்ப யாருக்கு சண்டை நடக்குது? ஹூனர்களுக்கும் ஸ்கந்தகுப்தருக்கும் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இந்த டைம் யார் வின் பண்றாங்க அப்படின்னா ஹூனர்கள் வின் பண்றாங்க. அதனாலதான் ஸ்கந்தகுப்தரை சொல்லுவோம். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான். சரிங்களா? ஏன்னா ஹூனர்கள்ட்ட தோத்து போவார். ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க யாரும் இல்ல, வேற யாரும் கிடையாது. ஹூனர்கள் என்போர் நாடோடி பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. தங்கள் மாபெரும் தலைவர் அட்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தலைவர் அட்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டான்டினோபிளையும் பேரரசுக்கு உள்ளாக்கினர் அப்படிங்கிற வரிகள்லாம் புத்தகத்தை கொடுத்திருப்பாங்க. இவரோட தொடர்புடையவர்கள் தான் யாருன்னா வெள்ளையனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையனியர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய தொடர் படையெடுப்பு மூலமாக எல்லா நாடுகளையும் தோக்கடிச்சு தன்னோடு இணைச்சிருப்பாங்க. அந்த வகையில் ஸ்கந்தகுப்தர் இந்தியாவில ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கல இவர்கள்ட்ட மத்திய ஆசியால படையெடுத்து வந்தவங்க ஊனர்கள். அந்த டைம்ல ஊனர்களுக்கு தலைவராக இருந்தது யாருன்னா தோரமானர் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். தோரமானர் இதெல்லாம் அப்படியே வெறுமனே ரிவிஷன் தான், நீங்க இல்லையா அப்படி காதால கேட்டுக்கோங்க. தோரமானர் அப்படிங்கிற ஒருத்தர் அது படையெடுத்து வந்திருப்பாரு. அவருக்கு வரக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா யார் இருந்திருப்பானா ஸ்கந்தகுப்தர் இருப்பார். அடுத்து தோரமானருடைய பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் மிகிரகுலர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மிகிரகுலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பொழுதைக்கு மிகிரகுலருக்குள்ள இந்தியால குப்த அரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர்னு சொல்றோம், அல்லது முதலாம் நரசிம்மா அப்படின்னு சொல்றோம். முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன பண்ணோம்னா என்டையர் எல்லாருமே குப்தரசர் மேக்சிமம் எல்லா கிங்குமே வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா பாலாதித்யர் மட்டும் பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுவார். இந்த பௌத்த மதம் யாருக்கு பிடிக்காது? மிகிரகுலருக்கு பிடிக்காது. அப்ப இருக்கக்கூடிய சமூகத்துல பாலாதித்யர் ஒரு அரசராக இருந்தாலும் கூட மக்களுடைய ஆதரவும் அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுடைய பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா மிகிரகுலருக்கு இருக்கும். மிகிரகுலர் பாத்தீங்கன்னா பௌத்தத்தை இழிவா பேசுவார். பௌத்தத்தை பத்தி இழிவா பேசுறே அப்படின்னு சொல்லிட்டு பாலாதித்யர் மிகிரகுலரை கொண்டு போய் சிறையில போட்டுருவாரு. அப்ப சிறையில இருந்து அவரு பின்னாடி எஸ்கேப் ஆகி பாலாதித்யரை போட்டு தள்ளுவார். சரிங்களா? இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு வேண்டியது என்ன? ஹூனர்கள் படையெடுப்பு யாரோட ஆட்சி காலம் இந்தியால அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஃபர்ஸ்ட் ஸ்கந்தகுப்தருக்கும் ஹூனர்களுக்கும் சண்டை நடக்குது. ஸ்கந்தகுப்தர் வின் பண்றாரு. 12 வருஷம் கழிச்சு திரும்ப அதே ஹூனர்கள் அப்படிங்கிற இந்தியா மீது படையெடுத்து வரக்குள்ள மீண்டும் இங்க ஸ்கந்தகுப்தர் தான் இருக்காரு. அவர் அப்ப தோத்து போயிருவாரு. அதனாலதான் ஸ்கந்தகுப்தர்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய அதுவும் குப்த அரசுடைய கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்தகுப்தரை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்கந்தகுப்தர் பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வேற என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்? அதான் ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா அப்படின்னா ஹூனர்கள் நாடோடி பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய தலைவர்னா அட்டிலா அப்படின்னு சொல்லுவோம். அவர்களோட தொடர்புடையவர்கள் வெள்ளை ஹுனியர்கள் கருப்பு ஹுனியர்கள் இருப்பாங்க. அதுல வெள்ளை ஹுனியர்கள் அப்படிங்கிற இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாங்க. இந்தியா மீது படையெடுத்து வரக்குள்ள அவங்களுடைய ஆட்சியாளர் யாருன்னா தோரமானர் படையெடுத்து வந்தாருன்னா இங்க யார் இருப்பா? ஸ்கந்தகுப்தர் இருந்தாரு. அப்ப ஸ்கந்தகுப்தர் போயிட்டு பாலாதித்யருங்க வரக்குள்ள தோரமானர் இறந்துட்டு அவருடைய பையனான மிகிரகுலர் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. மிகிரகுலருக்கு பௌத்தத்தை பிடிக்கல. அப்ப பாலாதித்யருக்கு பௌத்தம் அப்படிங்கிறது பிடிக்குது. 2 பேத்துக்கு சண்டை அப்படிங்கிறது. பாலாதித்யர் இவரு யாரு மிகிரகுலரை கொண்டு போய் சிறைச்சாலை போட்டுறாங்க. அப்ப நிறைய சண்டை அப்படின்லாம் சொல்லி பாக்குறோம் இல்லையா? சரி, அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? 10 இந்தியாவின் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை எட்டியது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன வேத காலத்தை அப்படியே ஃபாலோ பண்ணவங்க தான் குப்தர்கள். அப்பனா வேத காலத்துல பிராமணோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அதே விஷயங்கள் தான் குப்தர்களுமே ஃபாலோ பண்ணாங்க. இப்ப சமூகம் சீர்கேடு அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப குப்தர்கள் தான் வரும் இல்லையா? குப்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கோ. வேத காலம் இது அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க குப்தர்கள். அப்படி குறிப்பா பார்த்தீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இங்க சதி இருந்துச்சு, பெண்களை இழிவா தள்ளப்பட்டாங்க, விதவை மறுமணங்கள் இல்லாமல் போனது இந்த காலகட்டத்துல இருந்துச்சு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபா சமிதி விதோதா போன்ற அமைப்புகள் பெண்கள் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் விதியெல்லாம் லேட்டர் வேதிக் பீரியட்ல இருக்கும். ஆனா குப்தர்களுடைய காலகட்டத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பங்கு பெற்றாங்க. அதாவது காமனா பொதுமக்கள் கூடக்கூடிய அவைகள் இருந்தாங்க. ஆனா சதி இருந்துச்சு. எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணல, சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கேயுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவில் இந்து பண்பாடு அப்படிங்கிறது குப்தர்களுடைய ஆட்சியின் கீழ் உச்சத்தை ஒட்டியது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்லுவோம் குப்தர்களுடைய ஆட்சி காலத்தை இந்து மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? 10க்கு ஆப்ஷன் பாம்பே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். 11 ஹூனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்து? திரும்ப அதே விஷயம் தான் கேட்கறான். ஸ்கந்தகுப்தர். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸ்கந்தகுப்தர் பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புத்தகுப்தர் பார்ப்போம். குப்தர் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். சோகிரன். அப்ப முதலாம் குமாரகுப்தா பத்தி பார்க்கணும் சில இன்ஃபர்மேஷன். இவருடைய பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சக்கராதித்யர். இதுவே அடிக்கடி கேட்டிருக்கான். சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, குமாரகுப்தரை பத்தி பார்த்தா வேற முக்கியமான விஷயம் என்னன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி இவரோட காலகட்டத்துல கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாலந்தா யூனிவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு பௌத்த இலக்கியங்கள் புதைந்து இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம். நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 5th செஞ்சுரி
5th and 6th செஞ்சுரி 5th and 6th செஞ்சுரியில இவர் வந்து வலிமை பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம பின்னர் கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஷெர்ஷாவுடைய காலகட்டத்துல சீரும் சிறப்புமாக விளங்கியது அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 கரெக்டா சொன்னோம். 5th செஞ்சுரியிலிருந்து 1200 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது புகழ்பெற்ற கல்விச்சாலையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட உலகின் தொன்மையான சின்னமும் கூட இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்துதான் என்ன விஷயம் வந்து தட்சசீலம் அப்படிங்கிறது, அடுத்து வெறும் நாலந்தா அப்படிங்கிறது, அடுத்து விக்ரமசீலா அப்படிங்கிற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் அந்த கல்வி நிறுவனங்கள் அமைவதற்கு தூண்டுகோலாக விளங்கியது எதுன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான். சரிங்களா? இந்த நாலந்தாவில் பாத்தீங்கன்னா பௌத்த தத்துவம் அப்படிங்கிறது முக்கிய பாடப்பிரிவாக இருந்துச்சு. அது போக யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதை பத்தி எல்லாமே கூட இங்க கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் நாலந்தா யூனிவர்சிட்டில யார் வரா? யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் படிக்க வந்திருப்பார். ரொம்ப நாள் படிச்சிருப்பார் இல்லையா? பல ஆண்டுகள் செலவித்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து 8 மகா பாடசாலைகள் இருந்ததுக்கான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது சொல்ல முடியாது. 1200 பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ல பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பக்தியார் கில்ஜி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ராணுவ முகாமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து போக்குல தூரத்துல இருந்து பாப்பாராம். இது வந்து ஒரு ராணுவ முகாமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை அழிச்சதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? இதுல ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணதா கூட சொல்லுவாங்க பக்தியார் கில்ஜி. சரிங்களா? அப்ப ஹூனர்களுடைய முதல் படையெடுப்பு அப்படின்னா திரும்பதான் ஸ்கந்தகுப்தன் பார்த்தோம். அப்ப முதலாம் குமாரகுப்தரை பத்தி ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். முதலாம் குமாரகுப்தனா என்ன ஞாபகம் வரணும்? அவருடைய பட்ட பேர் சக்கராதித்யர். அவரை பத்தி அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சதுதான் நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டி 5th 6th செஞ்சுரியில ரொம்ப ஆரம்பிச்சிச்சு. கண்ணூசியை சேர்ந்த ஹர்ஷருடைய காலகட்டத்துல செழிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா 1200 பக்தியார் கில்ஜி படையெடுத்து வந்து அழிச்சிருப்பான்னு சொல்லி பாக்குறோம். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வச்சுதான் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற கல்வி நிறுவனங்கள் உருவாகுவதற்கு தூண்டுகோலாக இருந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இங்க காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின். கீழ் குறிப்பிடப்பட்டவற்றில் குப்தர்கள் கால சமுதாயம் குறித்து கூற்றுகள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேங்களா? சரியானவை அப்படின்னு கேட்டிருக்கான். சரி பார்ப்போம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்துக் கொண்டனர். சீனாவுடனும் ரோமாவுடனும் வியாபாரத்தில் செழித்தது அப்படின்னு சொல்றோம். பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தா குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் அழைச்சாங்க. அவங்க ஆக்சுவலி பார்த்தா குப்தர்கள் நிர்வாக முறையில அரசர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அரசர்கள் எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னா மகாராஜாதி ராஜா. நான் ஷார்ட்டா இங்க எழுதுறேன். குப்தர்களோட அவங்க எப்படி ஆக்சுவலி 2022ல குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. எப்படிலாம் அரசர்கள் அழைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மகா ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாம்ரட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரம பட்டாரகா அப்படிங்கிறாங்க. அடுத்து பரமேஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பட்டங்கள்லாம் அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை தாண்டி இன்னும் சில அடைமொழிகளால் தம்மை கடவுளோடு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். சில அடைமொழி அரசர்கள் அவர்களோட பேரை யார் கூட ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா பரம பாகவதான்னு சொல்லுவாங்க, பரம தெய்வத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பரம தெய்வத. இந்த 2 கொஸ்டின் கேட்டோம் குரூப் 1ல. பரம பாகவத அப்படின்னா கடவுளின் பரம பக்தன் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளின் பரம பக்தன், பரம பக்தன், கடவுளுடைய பரம பக்தன். அடுத்து பாத்தீங்கன்னா பரம தெய்வத. அடுத்தது பரம தெய்வத அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரம்பரை பக்தன் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகே டன். அப்ப குப்தர் அரசுல பல பட்ட பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மகாராஜாதிராஜா, சாம்ரட், சக்கரவர்த்தி, பரமபட்டாரகா, பரமேஸ்வரா போன்ற பட்டங்கள் அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அடைமொழியும் கொடுக்கப்பட்டது. அது ஏன் அடைமொழின்னா அவங்களுடைய கடவுளுடைய இணைந்து வாழக்கூடிய நபர்கள். அதனால பரம தெய்வதா, பரம பாகவதான்னு சொன்னாங்க. பரம தெய்வதானா கடவுளின் பரம பக்தன், பரம பாகவதா அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சீனாவுடன் ரோமாவுடன் வியாபாரம் ஆமா பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு. அதான் சொன்னேன் இல்லையா? லேட்டர் வேதிக் பீரியட்ல ஒரு சமூகம் எப்படி இருந்துச்சோ அதே தான் அப்படியே குப்தாஸ் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. 3வது பாருங்க. அப்ப 1 கட்டு, 2 கட்டு, 4 கட்டு. நான் 3வது மட்டும் தப்பு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பொது நிகழ்ச்சியில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது. தடை அப்படிங்கிறது இல்ல. நான் லேட்டர் வேதிக் பீரியட்ல ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணினாலும் இவங்க என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் பொது நிகழ்ச்சிகளில் சபா, சமிதி, விதாதா போன்ற அமைப்புகளில் பெண்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா லேட்டர் வேதிக் பீரியட் தான் கொடுக்கப்படல. சரிங்களா? நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோயா. லேட்டர் வேதிக் பீரியட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் பெண்கள் குப்தர்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா லேட்டர் வேதிக் பீரியட்ல சபா, சமிதி, விதாதா போன்ற அமைப்புகள் பெண்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. ஆனா குப்தர்களோட இதே காலகட்டத்துல இருந்த அமைப்புகள்ல பங்கு பெற்றாங்க.
ஆனா அவங்க என்னத்தை ஃபாலோ பண்ணாங்க? சதியில ஃபாலோ பண்ணாங்க. விதவை திருமணம் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. குழந்தை திருமணம் இருந்துச்சு. இது மாதிரி ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. சின்ன சின்ன வேரியேஷன் வச்சே கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? டன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 3வது மட்டும் தப்பா? அப்ப மீதி என்ன இருக்கு? 1, 2, 4 இல்லையா? இது மட்டும் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஓகே டன். இது மட்டும் கரெக்டா இருக்கு. ஓகேவா? டன். அடுத்து 13வது கொஸ்டின். இது கொடுத்துதான். குப்தர் பேரரசின் 2ஆம் சந்திரகுப்தாவின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி ஃபாகியான் அப்படின்னா 401 சாரி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ அப்படிங்கப்போம். ஆப்ஷன் ஏ. 401 வந்து 410. ஃபாகியான் யாரோட அவைக்கு வந்திருப்பானா சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சந்திரகுப்தா 2 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ ஓகேங்களா? அப்ப முன்னாடியே பார்த்தாச்சு. ஃபாகியான் 2 வந்து வைஷாலி பத்தியும் பாடலிபுத்திரத்தை பத்தியும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய பொருளாதார நிலை மத மத விஷயங்கள் எல்லாத்த பத்தி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப 14வது கொஸ்டின் ஹரிசேனர் இவரது அவை புலவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிசேனா அதையும் பார்த்தாச்சு இல்லையா? சமுத்திரகுப்தா ஹரிசேனா தான் பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத் தூண்கள் விட்டு பொறிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா ஹரிசேனர் பத்தி சில புக்ல சில வரிகள் கொடுத்திருப்பாங்க. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு சப்ஹெட்டிங்குள்ள அவரை பத்தி கொடுப்பாங்க. அலகாபாத் தூண்ல பிரசித்தி மெய்கீர்த்தி அல்லது ஒரு பட்சியான புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஹரிசேனர். ஹரிசேனர் வந்து ஒரு குமாரமாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசேனர் ஒரு குமாரமாத்தியா. ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு குமாரமாத்தியா. யாரெல்லாம் ஆக்சுவலி குமாரமாத்தியா அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். யாரெல்லாம் குமாரமாத்தியா அப்படிங்கிற போஸ்ட குப்தருடைய காலகட்டத்தில் வச்சிருக்காங்களோ ஒரு பட்டத்து இளவரசருக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கோ அது எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்கு? இந்த குமாரமாத்தியா அப்படிங்கிற போஸ்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு இருக்கு இல்லையா? குமாரமாத்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அதுல யார் இருந்தாங்க அப்படின்னா ஹரிசேனர் அப்படிங்கிறது இருந்தாரு. அந்த குமாரமாத்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் யாருக்கு ஈக்குவலான போஸ்ட் அப்படின்னா பட்டத்து இளவரசர்களுக்கு அடுத்த அரசர்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி குமாரமாத்தியா அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு தனியா ஒரு ஆபீஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. தனி அலுவலகம் அப்படிங்கறதுலாம் இவங்களோட காலகட்டத்துல அது மட்டும் இல்லாம குமாரமாத்தியா அப்படிங்கிறது 6 வைசாலி முத்திரையில் காணப்படுகிறது அப்படின்னா புத்தகத்துல சில குறிப்புகள். இந்த பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு உயர் அதிகாரியை குறிப்பிடுவது போல உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குமாரமாத்தியா என்ற அமைத்தியாக்கள் மிக முக்கியமானதாக அரசுகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வேணாம் நம்ம கூட வேணாம். ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு குமாரமாத்தியா அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? ஒரு 6 வைசாலி முத்திரைகள் இடம்பெறுதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 15 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் தான் பார்த்தோம். குமாரகுப்தரை பத்தி இவர் வந்து இன்னொரு பேர் சக்கராதித்யர் அப்படின்ற பட்ட பேர்லாம் இருக்கு அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா கடைசி பேரரசர். அடுத்து கடோத்கச்சர் அப்படின்னா 2வது அரசர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேங்களா? 280ல இருந்து 319 வரைக்கும் ஆட்சி நடத்திருப்பாரு. சரி பார்ப்போம். அப்ப 15க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 16 குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடும் முடியாச்சு தான். அதான் பாக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தா, அடுத்து கடோத்கச்சா, அடுத்து சந்திரகுப்தா 1, அடுத்து சமுத்திரகுப்தா, அடுத்து சந்திரகுப்தா 2, அடுத்து குமாரகுப்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலாதித்யர் முதலாம் நரசிம்மா வந்து கடைசி விஷ்ணுகுப்தா அப்படின்னு பார்த்தோம். அவனுக்கு அப்புறம் அவன் பையன் அதனாலதான் சொல்ல முடியாச்சு அப்படின்னு சொல்றோம். 16வதுக்கு ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 17 டேஷ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தனர் அப்படின்னு சொன்னாங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னு நல்லா பாத்துக்கோ. யாருடைய டேஷ் என்பவரின் கல்தூணில் அரிசேனர் கல்வெட்டை, அதான் அரிசேனர் வந்தாவே போட்ட வேண்டியது. சமுத்திரகுப்தர் எத்தனை டைம் கேட்டிருக்கான் பாருங்க. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வச்சு மட்டுமே சுத்தி ஒரே கொஸ்டினே கேட்டுட்டு இருக்கான் இல்லையா? அப்ப 17க்கு ஆப்ஷன் ஏ. 18 குப்த ஆட்சியர்கள் காலகட்டத்தில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கான். அதான் பாருங்க திரும்ப கொடுத்துருக்கான். ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்டா வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து யாரு இருக்கா? ராமகுப்தர் இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் 2வதா இருக்காரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராமகுப்தர், அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா குமாரகுப்தர். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னதான். இதோட காலம் பாத்துக்கோங்க. ஸ்ரீகுப்தா 240 இருந்து 280, அடுத்து கடோத்கச்சர் 280 இருந்து 319, அடுத்து சந்திரகுப்தா 1 319 to 335, சந்திரகுப்தா 1 315 இருந்து 335, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் 335 வந்து 375. இதுல வந்து அடுத்து பார்த்தோம்னா ராமகுப்தர் தான் இருப்பார். ராமகுப்தா அவருக்கும் அவரோட தம்பிக்கும் அரியணை ஏறுறதுல பிரச்சனை வந்திருக்கும். அந்த வகையில 370 இருந்து 375 ராமகுப்தர் கூட சண்டை போட்டு அதாவது வாரிசுரிமை பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் யார் வரா? சந்திரகுப்தா 2 அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. 375 இருந்து 410 அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
சரி, ராமகுப்தர் பார்த்தாச்சு, சந்திரகுப்தர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? குமாரகுப்தா, அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா வந்தாச்சு. அடுத்து பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா. இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அப்படியே அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் அது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19வது கொஸ்டின். பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. கவிராஜா நமக்கு தெரியும், சமுத்திரகுப்தர் தான் வரும். சமுத்திரகுப்தரை பத்தி நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் அலகாபாத் தூண் கல்வெட்டுல என்னென்ன விஷயங்கள் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் தென் இவருக்கு பத்தி இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு கவிதை மீது அதீத ஆர்வம் இருக்கும். அதனாலதான் இவர் என்ன சொல்லுவோம்னா கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவருக்கு வந்து இசை மீது ஆர்வம் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இவர் வெளியிட்ட நாணயங்களை இவர் வீணை வாசிப்பது போன்று ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் வெளியிட்ட நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்றும் விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் வைணவத்தை தீவிரமா ஃபாலோ பண்ணுவார். வைணவத்தை தீவிரமா ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கூட வசுபந்த் போன்ற பௌத்த அறிஞர்களை இவர் ஆதரிச்சிருப்பார். வசுபந்த் போன்ற பௌத்த அறிஞர்களை இவர் ஆதரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம சமுத்திரகுப்தரை பத்தி ஃபுல்லாவே பார்த்து முடிச்சாச்சு. இதே சமுத்திரகுப்தரோட காலம் கேட்டாங்க அப்படின்னா 335 இருந்து 375 இல்லையா? ஃபுல்லா பார்த்தாச்சு. நம்ம சமுத்திரகுப்தர் ஃபுல்லா பார்த்தாச்சு இல்லையா? என்னென்ன விஷயம் பார்த்து பார்த்தோம், டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டோம். சமுத்திரகுப்தர் அப்படின்னா அவரை பத்தி பேசக்கூடிய அவருடைய சாதனைகள், ஆளும் திறனைகள் பத்தி பேசக்கூடிய கல்வெட்டு அலகாபாத்தூன் கல்வெட்டு. அதை பொறித்தவர் ஹரிசேனர். எத்தனை வரிகளை கொண்டது? 33 வரிகளை கொண்டது. அதை என்ன மொழியில? சமஸ்கிருதம். என்ன வடிவத்துல? நாகரி வடிவத்துல. என்ன பேசுது இந்த கல்வெட்டு? 2 படையெடுப்புகளை பத்தி பேசுது. ஒன்னு வட இந்திய படையெடுப்பு. வட இந்தியால 9 குறுநில அரசுகளை தோற்கடித்து தன் நாட்டினோடு எல்லையை சேர்த்துக் கொண்டார்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத பகுதிகள் குஜராத், மால்வா, சாகர்களை அவரால் அழிக்க முடியாதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பஞ்சாப் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. அது மட்டும் இல்லாம சிந்து பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படிங்கிறது இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அதெல்லாமே குஷானர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவை தோற்கடிச்சு, அதாவது தட்சிண பாத படையெடுப்புன்னு சொல்லி பார்த்திருப்போம். தட்சிண பாத படையெடுப்பு மீன் தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்தாரு. அப்பொழுதைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இடைக்கால பல்லவரசர்னு சொல்லப்படக்கூடிய விஷ்ணுகோபன் அவரை தோற்கடிச்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பாண்டிய இளவரசர்களை தோற்கடித்து அவர்களை வரி வசூலித்தார் அப்படின்னு, அவர்களிடம் வரி வசூலித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு குறிப்பா முக்கியமானது அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது இவர் கண்டக்ட் பண்ணிருப்பாரு. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது குமாரகுப்தரும் கண்டக்ட் பண்ணிருப்பாரு, சமுத்திரகுப்தரும் கண்டக்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? இது எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. இதே முதலாம் சந்திரகுப்த பத்தி சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா குப்த வம்சத்தில் 3வது ஆட்சியாளர் யாரு அப்படின்னா இவரு. அது மட்டும் இல்லாம முதல் பேரரசர் அப்படின்னாலும் இவர் தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம அந்த லைன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபுல்லா பார்த்தோம். அதுல முதல் ஆட்சியாளர்னா ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தா, இதே கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர், கடைசி ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விஷ்ணுகுப்தர். இந்த 4 விஷயத்தையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? குப்தம் சரி, ஓகே, டன் பாக்குறோம். இவர் என்னென்ன பண்ணாருன்னா ஒரு அரசர் தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவதற்கு 2 முறைகள் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்னு தன் படையெடுத்து போய் வேறு பகுதி நாட்டை கேப்சர் பண்ணுவாங்க. இன்னொன்னு படையெடுத்து போக மாட்டாங்க, உறவுகள் வைத்துப்பாங்க. அதாவது என்ன பண்ண, திருமணம் மேற்கொள்வாங்க. திருமணத்தின் மூலமாக உறவு கொண்டு அந்த பகுதியை இணைத்துக் கொள்வது. இவர் என்ன பண்ணா, திருமணம் பண்ணாரு. என்ன அப்படின்னா லிச்சாவி இளவரசி குமாரதேவி. குமாரதேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க பார்த்தீங்கன்னா லிச்சாவி இளவரசின்னு சொல்லுவோம். லிச்சாவி இளவரசியை சேர்ந்த குமாரதேவி இவங்க மணந்தார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தகவலை வந்து அவர் வந்து ரொம்ப பெருமையாவே கருதுட்டார். ஆக்சுவலி அவர் சொன்னா இத்தகவலை அவரது பரம்பரையின் மிகவும் பெருமையோடு பதிவு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இவர் வெளியிட்ட நாணயங்கள், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவரோட நாணயம் எல்லாம் சந்திரகுப்தர், அவருடைய மனைவி பேர் குமாரதேவி, அதோடு சேர்ந்து இந்த லிச்சாவி என்னும் வாசகத்தோடு அந்த நாணயம் வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, பெருமையா கருதுறாங்க. ஆக்சுவலா இந்த லிச்சாவி அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வடக்கு பீகார்னு சொல்லுவோம். வடக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த லிச்சாவி. அப்படி அதாவது என்ன சொன்னா கங்கை பகுதிக்கும் நேபாள் பகுதி, கங்கைக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இருந்தது இந்த லிச்சாவி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கனசங்கம் அப்படின்னு சொல்லுவோம். கனசங்கம் அப்படிங்கிறது பலவிதமான குறுநில மன்னர்களை சேர்த்து கூறுவது ஒரு கனசங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பெரிய அளவு போகணும். அப்ப முதலாம் சந்திரகுப்தனா என்ன கல்யாணம் பண்ணாரு? யார? லிச்சாவி இளவரசி. அந்த அம்மா பேருனா குமாரதேவி. அதான் அவங்க பெருமையா கருதுனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெளியிட்ட நாணயங்கள்ல இந்த இவரோட போட்டோ, அவங்க மனைவியோட போட்டோ அந்த லிச்சாவி அப்படிங்கிற வாசகத்தோட சேர்த்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம். சரிங்களா? அப்ப சமுத்திரகுப்தரை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. முதலாம் குமாரகுப்தரை பத்தி, முதலாம் சந்திரகுப்தரை பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. முதலாம் குமாரகுப்தரை பத்தியும் முன்னாடி பார்த்தாச்சு இல்லையா? சோ ஒன்னு ஒன்னா பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபைண்ட் அவுட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் குப்தா அப்படிங்கிறான். பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, ரைட், ஒன் பை ஒன்னா பார்ப்போம்.
என்னன்னா, குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள். கரெக்ட் தான். அங்கே கூறிய அழகுணர்ச்சி கூடிய கலாச்சாரம் இருந்துச்சு. கரெக்ட் தான். நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. கரெக்ட் தான். 4 மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்ல இல்ல. சார்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே சொன்னோம் தான். இவங்க முழுக்க முழுக்க என்ன பார்த்தாங்க? குப்தர்களுடைய காலகட்டத்தை இந்து மறுமலர்ச்சி காலம்னு சொல்றோம். ரிவைவல் ஆஃப் இந்துயிசம். அப்ப இந்துயிசம் அப்படின்னா இந்து மதத்தை பத்தி பேசுது. இந்து மதத்திற்குரிய மேலாதிக்கத்தை பத்தி பேசுது. அதான் குறிப்பா சொன்னேன். குப்தரசர்கள் என்டைர் எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணாங்க? வைணவத்தை ஃபாலோ பண்ணாங்க. எக்ஸப்ட் முதலாம் நரசிம்மகுப்தர், எக்ஸப்ட் பாலாதித்யர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பாலாதித்யர் என்று அழைக்கப்படக்கூடிய முதலாம் நரசிம்மகுப்தர் அதுன்னு சொல்லி பாக்குறோம். சரி, ரைட், இருக்கட்டும். இவங்களா இருந்தாலும் கூட மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அமைப்போடு குப்தர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா முதல் கட்டு, 2வது கட்டு, 3வது கட்டு, 4வது மட்டும் தப்பு இல்லையா? அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. அந்த வகையில ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான ஆன்சரா தான் இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்கன்னா குப்தர்களுடைய காலகட்டம் என்ன சொல்லுவோம்? கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். குப்தர்கள் காலகட்டத்தை பொற்காலம் அப்படி சொல்லுவோம். பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல குறிப்பிடப்படுது. பொற்காலம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும்னா பொண்ணு அதிகமா இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது. இவங்களுடைய காலகட்டத்துல சிற்பக்கலை பெருசா இருந்துச்சு, ஓவியக்கலை சிறப்பா இருந்துச்சு, கட்டடக்கலை சிறப்பா இருந்துச்சு, வானவியல் சிறப்பா இருந்துச்சு, கணிதத்தை பத்தியான அறிவுகள் இவங்களோட காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆக மொத்த ஒரு அரசாங்கம் எப்படி இருந்திருக்குமோ எல்லா விஷயங்களையும் இவங்களோட காலகட்டத்தில் தான் செழிப்பா இருந்திருக்கும். அதனால இவங்களோட காலகட்டத்தை பொற்காலம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? அதனால குப்தருடைய காலத்தில் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் வணிவியல், கணிதம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா? ஆரியபட்டியம், ஆரியபட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? எல்லாமே இவங்களுடைய காலகட்டத்துல இருக்கு. அதன் அடிப்படையில 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. சரியா? தென் அடுத்தது 21 பாக்குறோம். 21 பாத்தீங்க அப்படின்னா, குப்தர் காலம் இலக்கியம், கலை ஆகியவற்றில் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும். இப்பதான் சொன்னோம் இல்லையா? பொற்காலம் அப்படின்னா இவங்க காலகட்டம் எல்லாமே இருந்திருக்கும். கலை அப்படின்னா சிற்பக்கலை எல்லாம் பார்த்தோம். இலக்கியம் அப்படின்னா எக்கச்சக்கமான இலக்கியங்கள் அப்படிங்கிறது இவங்களோட காலகட்டத்தில் இருந்திருக்கும். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயன ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் விட இன்னும் முக்கியமான ஒரு இலக்கியம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, காமாந்தகர் எழுதிய நீதி சாரம் அப்படின்னு சொல்லுவோம். காமாந்தகர் எழுதிய நீதி சாரம் அப்படிங்கிற நூல்லாம் இங்க எழுதிருக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பொதுஆண்டு 400 காலகட்டத்துல எழுதிருப்பாங்க. 400 இதுல ஆக்சுவலி என்ன நீதி சாஸ்திரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குப்தர்கள் அரசர்களுடைய கருவூலத்தை பற்றியும், குப்தர்கள் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போனாங்கன்னா அந்த போர் முறைகளை பற்றியும் விவரிக்கக்கூடியது அந்த நீதி சாரம் அப்படிங்கிற நூல். இந்த நூலை வந்து சில பெரிய பெரிய நூட்களோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இந்த கௌட்டில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு கூறிய நூல்களும் நீதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் தாண்டி இன்னும் சில இலக்கியங்கள் இருக்கும். விசாகதத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். விசாகதத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராட்சசம் அப்படின்னு சொல்லுவோம். அது தேவி சந்திரகுப்தத்துல இரண்டாம் சந்திரகுப்தரை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம். விசாகதத்தர் எழுதிய 2 நூல்கள். ஒன்னு தேவி சந்திரகுப்தம், இன்னொன்னு முத்ராட்சசம். தேவி சந்திரகுப்தம் யாரை பற்றியது? 2ஆம் சந்திரகுப்தரை பற்றியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதெல்லாம் தாண்டி புத்த சமண இலக்கியங்கள், காளிதாசருடைய படைப்புகள் நிறைய பார்த்தோம் இல்லையா? அது விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவாத புராணங்கள், நாதரின் நீதி சாஸ்திரம் போன்ற எக்கச்சக்கமான நூலிகள், இலக்கியங்கள். அதெல்லாம் தாண்டி பாகியானுடைய பயண குறிப்புகள், ஃபியூகி அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இதுல கொடுத்திருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2வது, பிற்கால குப்தர்கள் காலத்தில் பெண்களின் நிலைவு சரிவு, நகர்ப்புற மையங்களில் வீழ்ச்சி, சமூக சீர்குலைவு அதிகரிப்பு, உட்புலவுகளை ஆகியவை இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட் தான். ஆனா இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கிடையாது. அதனால ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். ஏ மற்றும் ஏ ஆகிய இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப பி அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வார்த்தை புரிஞ்சுட்டா போதும். குப்தர் காலகட்டத்தை பொற்காலம் சொல்றோம், குப்தர்களுடைய காலகட்டத்தை இந்து மறுமலர்ச்சி காலம் சொல்றோம். ஏன் இந்து மறுமலர்ச்சி காலம் சொன்னா பிராமணோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு, வைணவத்தை ஃபாலோ பண்ணாங்க, லேட்டர் வேதிக் பீரியட ஃபாலோ பண்ணாங்க. குப்தர் காலகட்டத்தை பொற்காலம் ஏன் சொல்றீங்க அப்படின்னா இங்க ஓவியக்கலை சிறப்பா இருந்துச்சு, சிற்பக்கலை சிறப்பா இருந்துச்சு, வானவியல், கணிதம், கட்டடக்கலை இது மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க சிறப்பா இருந்துச்சு. அதனால பொற்காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 22வது கொஸ்டின். தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா. நான் சொன்னேன் இல்லையா? விசாகதத்தர் எழுதிய 2 நூல்கள். ஒன்னு தேவி சந்திரகுப்தம், இன்னொன்னு முத்ராட்சசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேவி சந்திரகுப்தருடைய இரண்டாம் சந்திரகுப்த பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தா அவருடைய காலகட்டத்துல வெளிவந்த கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மெகுருளி இரும்பு தூண் கல்வெட்டு, அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மெகுருளி இரும்பு தூண் கல்வெட்டு யாரை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா சந்திரகுப்தா 1. நல்லா புரிஞ்சுக்கோ எங்கெங்கெல்லாம் இந்த பிரான்ச் போகுது. விசாகதத்தர் எழுதிய நூல் தேவி சந்திரகுப்தம் யாரை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 காலகட்டத்துல என்ன கல்வெட்டு வெளிவந்திருக்கும்? மெகுருளி இரும்பு தூண் கல்வெட்டு. அந்த மெகுருளி இரும்பு தூண் கல்வெட்டுல யாருடைய சாதனைகளை குறிப்பிட்டிருப்பாங்க? சந்திரகுப்தா 1 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா?
ரைட். அப்ப இரண்டாம் சந்திரகுப்தா பத்தி நம்ம ஆல்ரெடியே நிறைய விஷயம் பார்க்கணும். ஓகே, நம்ம யார பார்த்தோம்? சமுத்திரகுப்தா பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. முதலாம் சந்திரகுப்தா பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே, அப்ப இரண்டாம் சந்திரகுப்தா பத்தி ஃபுல்லா இந்த 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 கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இரண்டாம் சந்திரகுப்தா அவர் பாத்தீங்க அப்படின்னா 375 இருந்து 415 வரைக்கும் ஒரு 40 வருஷ காலம் இவர் வந்து இருந்திருப்பாரு. அதுலயும் குறிப்பா பார்த்தா 370 டு 375 இந்த காலகட்டத்துல தன்னுடைய சகோதரரான ராமகுப்தர் அப்படிங்கிறவரோட வாரிசுரிமை போரிட்டு இவர் ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். எக்கச்சக்கமான பட்டப்பேரியா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் தான் குப்தர்கள் பெரும் ஆட்சி பரப்பை பெரும் நிலப்பகுதியை ஆண்டிருப்பாங்க. அவருக்கு எக்கச்சக்கமான பட்டப்பேர் இருக்கு. ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிடுமா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இவருக்கு தேவஸ்ரீ தேவஸ்ரீ அப்படிங்கிற பெயர் தேவஸ்ரீ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேவகுப்தன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேவராஜன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரமன் அப்படின்ற பேர் இருக்கு. அதுக்கு விக்ரமாதித்யன். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம விக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. நரேந்திர சந்திரர் அப்படிங்கிற பேர் இருக்கு. சிம்ம சந்திரர் அப்படிங்கிற பேர் இருக்கு. நரேந்திர சிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. முக்கியமா சாகாரி அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு இருக்கு. சகாரி அப்படின்னு ஏன் இந்த சகாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வருது அப்படின்னா, தன்னுடைய தந்தையான சமுத்திரகுப்தர் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜராத்தையும் மால்வையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா அந்த பகுதி சகாரி வம்ச ஆட்சியாளர்கள் ஆட்சி புரியறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அந்த சகாரி வம்சத்தை அவருடைய புள்ள, அதாவது சமுத்திரகுப்தருடைய பையன் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் சந்திரகுப்தர் தோக்கடிக்கிறாரு. அதான் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மேற்கு பகுதி குஜராத்தையும் மால்வாவையும் தோற்கடிச்சு சாகர்களை தோற்கடிப்பார். அதாவது இந்த பகுதியை ரூல் பண்ணவங்க சாகர்கள். அந்த பகுதியை தோற்கடிச்சு சாகர்களை தோற்கடிச்சிருப்பார். முழுசா சாகர்களை தோற்கடிச்சு குஜராத்தி மாலவையும் கைப்பற்றிருப்பார். அதே கிழக்கு பகுதி இந்த இரண்டாம் சந்திரகுப்தை எதிர்த்து நிறைய கிளர்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும். அதை ஒடுக்க இருப்பார். அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவோடு நட்புறவு கொண்டிருப்பார். யாரு? இரண்டாம் சந்திரகுப்தா. அது மட்டும் இல்லாம வட இந்தியாவோடு சில படையெடுப்புகள் எடுத்து சிந்து பகுதிக்கு மேல ஆட்சி புரியக்கூடிய நபர்கள் யாருன்னா குஷானர்கள். இவங்களையும் தோற்கடிச்சுப்பாங்க. அப்ப 4 பகுதியும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது இருக்கு. அது தென்னிந்தியாவில நட்புறவு அப்படின்னா தென்னிந்திய பேரரசர்களுடன் தன்னுடைய மகளான பிரபாவதி அவங்கள திருமணம், அதாவது வாகட இளவரசருக்கு பிரபாவதியை திருமணம் செய்து வைத்த கதையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இரண்டாம் சந்திரகுப்தர் இவருமே திருமணம் பண்ணார். 2 திருமணம் பண்ணாரு. ஒன்னு குபேரநாக அப்படிங்கிற ஒரு மனைவியும் துருபசுவாமினி அப்படிங்கிற பெண்மணியும் திருமணம் செய்ததாகவும் தகவல் இருக்கு. ரோமானிய அரசர்களிடம் வணிகத்திலும் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கு. உஜ்ஜயினி அவருடைய முக்கியமான வணிகத்தலம் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நவரத்தினம் சொல்லப்படக்கூடிய 9 அமைச்சர்கள் கொண்ட குழுவும் இவருடைய காலகட்டத்தில் இவருடைய அரசவையில் இருந்ததுக்கான சான்றுகளும் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நவரத்தினம் அப்படின்னு சொல்ல முடியா? காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சங்கு கட்டடக்கலை நிபுணர், வராகமிகரர் வானிலறிஞர், வராச்சி இலக்கண ஆசிரியர், விட்டல் பட்டர் மாய வித்தக்காரர், இது மாதிரி 9 ஆட்சியாளர்கள் இவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாம கிபி 401 இருந்து 410 இவரோட காலகட்டத்துல சீன பயணியான ஃபாகியான் இவரோட காலகட்டத்துல வருகை தந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சாச்சு. அப்ப இவ்வளவுதான் அவர் இரண்டாம் சந்திரகுப்தா பத்தி பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் இவ்வளவுதான். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா நம்ம பின்னாடி பார்ப்போம் ஒரு கொஸ்டின். 22க்கு தேவி சந்திரகுப்தம் யாருடைய பத்தினா இரண்டாம் சந்திரகுப்தா அவரோட காலகட்டத்தை பத்தி அவரோட பத்தி பேசுது. 23 குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்கிறான். குப்த சகாப்தத்தை அப்படின்னு பார்த்தோம்னா குப்த பேரரசை அப்படின்னு சொல்லி இங்க மீனிங் குறிக்குது. அப்படின்னு பார்த்தா முதலாம் சந்திரகுப்தா. நாட சொல்லிட்டேன். ஸ்ரீகுப்தா, கடோத்கச்சா இவங்க 2 பேருமே ரொம்ப டம்மி அரசு தான். இவங்க 2 பேரையும் மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து சந்திரகுப்தா 1 அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சந்திரகுப்தாவை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா இவரோட காலகட்டத்துல குப்தா டைனிஸ்டி அப்படிங்கிறது பெருசாக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? அப்ப குப்த சகாப்தத்தின் பேரரசர் முதலாம் சந்திரகுப்தா. 24 டேஷ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அடிக்கடி பார்த்த விஷயம் தான் இல்லையா? முதலாம் குமாரகுப்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாம் குமாரகுப்தான் பார்த்தோம். நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 5th செஞ்சுரி மற்றும் 6th செஞ்சுரி காலகட்டத்துல குப்தர் பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்ணோசி காலகட்டத்துல இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி சிறப்புற்றியதுன்னு சொல்லுவாங்க. பக்தியார் கில்ஜி காலகட்டத்துல, அதாவது 1200 காலகட்டத்துல இது அழிஞ்சு போச்சு. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை வச்சுதான் தட்சசீலம், விக்ரமசீலா, நாலந்தா போன்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கல்வி நிறுவனங்கள் அமைவதற்கு தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு சொல்லி 8 மகா பாடசாலைகள், 3 மிகப்பெரிய நூலகங்கள் இதெல்லாம் இவரோட காலகட்டத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய நாலந்தா யூனிவர்சிட்டி அகழ்வாய்வு எப்போ மேற்கொண்டாங்கன்னா 1915 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சுவலி இது வந்து 12 ஹெக்டேர் அளவுக்கு இதோடைய பரப்பளவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 12 ஹெக்டேர் அப்படின்னு பார்க்கக்குள்ள எவ்வளவுனா ஒரு 30 ஏக்கர் இருக்கும். 12 ஹெக்டேர் அப்படின்னா 30 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இதை அப்படியே வாய் வார்த்தையா சொல்லியாச்சு, அப்படியே நீங்க காதால கேட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வெறும் ப்ராப்பரா இருக்கும். சரியா? அப்ப 25க்கு ஆப்ஷன் பாம்பே. 24க்கு பாம்பே. 25 கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கான். தவறான கூற்று அப்படின்னு கேட்கக்குள்ள ஃபர்ஸ்ட் குப்த பேரரசின் சமுத்திரகுப்த 3வது ஆட்சியாளர்னு கேட்டிருக்கான். 3வது ஆட்சியாளரா? குப்த பேரரசில் நல்லா பாத்துக்கோங்க. ஸ்ரீகுப்தன் சொல்லியாச்சு, கடோத்கச்சன் சொல்லியாச்சு, சந்திரகுப்தா 1ன்னு சொல்லியாச்சு, சமுத்திரகுப்தா. இப்ப பாருங்க, குப்த பேரரசு சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளரா? 1 2 3 3வது ஆட்சியாளரா? இல்ல, 4வது ஆட்சியாளர் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், இவரோட காலகட்டத்தில் இருந்துச்சு. ஏன்னா இமயமலை வரை மட்டும்தான் இருந்துச்சு. இமயமலைக்கு மேல இருக்கக்கூடிய பாக்ட்ரியா இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல இல்லையா? இவருடைய மேற்கு பகுதின்னு சொல்லப்படுகிற குஜராத் மால்வா இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல. சாகாரி வம்சம் இருந்தார்கள். இவரை மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை சூடினார்னு சொல்றாங்க. மகாராஜாதி ராஜா கரெக்ட் தான். இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் தப்பு தான். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வகையான நாணயங்களை அச்சடித்ததுக்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கல. அந்த வகையில 2 தப்பு. 1 கரெக்ட், அடுத்து பார்த்தா 3வது கரெக்ட் இல்லையா? சரி, 1 தப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா 4வது தப்பு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அந்த வகையில ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏ அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்தது 26 மேட்ச் கேட்டிருக்கான். அதேதான், திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் தான் பேசுது. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பொறுத்துக. சமுத்திரகுப்தர் அப்படின்னா மெஹ்ருலி இரும்பு தூண் கல்வெட்டு, ஈரான் தூண் கல்வெட்டு, அலகாபாத் இல்லையா? அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம் சமுத்திரகுப்தர் அப்படின்னா. அடுத்து சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா உதயகிரி கல்வெட்டு. புத்தகுப்தர் அப்படின்னா பகர்பூர் செப்பேடு. ஸ்கந்தகுப்தர் அப்படின்னா ஜூனாகர் பாறை கல்வெட்டு. இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா பகர்பூர் செப்பேடு புத்தகுப்தரை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, புத்தகுப்தர் காலகட்டது பகர்பூர் செப்பேடு. இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மகாதாரா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். மகாதாரா என்பவர் தலைமையில் கீழ் அஷ்டகுல அதிகரணா அப்படிங்கிற ஒரு 8 பேர் இருந்தாங்க. அஷ்டகுல அதிகரணம் அப்படின்னா என்னன்னா 8 பேர் கொண்ட அமைச்சர்கள், 8 ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாதாரா அப்படிங்கிறது குப்தருடைய காலகட்டத்துல கீழ்நிலைன்னு சொல்லப்படக்கூடிய கிராமத்துடைய தலைவர் அப்படின்னா மகாதாரான்னு எடுத்துக்கலாம். அவருக்கு உதவுவதற்கு ஒரு 8 பேர் கொண்ட குழு இருந்தாங்க. அந்த குழுக்கு பேர் என்ன? அஷ்டகுல அதிகாரணா. அதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய பட்டயம் எதுனா பகர்பூர் செப்பேடு. பகர்பூர் செப்பேடு யாரோட காலகட்டத்துனா புத்தகுப்தர். சரிங்களா? புத்தகுப்தர், பகர்பூர் செப்பேடு, அது என்ன கொடுத்திருக்காங்க? மகாதாரா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் என்னன்னா கிராமத்துடைய தலைவரை குறிப்பிடுறாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு 8 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அந்த குழுக்கு பேரு அஷ்டகுல அதிகாரணா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த பகர்பூர் செப்பேட்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பார்த்துக்க வேண்டியதான் இல்லையா? அப்ப 26க்கு ஆப்ஷன் பாம்பே. 27 பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களில் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ள அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை கண்டுபிடிங்க. எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யாரு இருக்கா? கடோத்கச்சா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமுத்திரகுப்தா இல்லையா? கடோத்கச்சரோட காலகட்டம் 280 இருந்து 315. இது 319 இருந்து 335. இது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குமாரகுப்தர்லாம் நம்ம வருஷத்தை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா அந்த 540 அது மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 455 வரைக்கும் இவர் ஆட்சி நடத்தந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 455 வரைக்கும் இவரு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி இல்லையா? அப்படின்னு பார்த்தா இது ஆப்ஷன் 1 2 3, இது வந்து 4, அப்புறம் 3 2. ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. அப்படியே குரோனாலஜிக்கலாவே அவ்வளவு டைம் கொஸ்டின் கேட்டிருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 28 யாருடைய ஆட்சி காலத்தில் அசோமேத வகை தங்க நாணயங்கள் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்துச்சுன்னு கேட்டிருக்கான். சமுத்திரகுப்தர். அஸ்வமேத யாகம் அப்படின்னாவே சமுத்திரகுப்தம் தான். நம்ம குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்திருப்பாரு. ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான்? அஸ்வமேத யாகம் தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டது அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், சமுத்திரகுப்தருடைய காலகட்டம் இமயமலையிலிருந்து கங்கை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு, நர்மதை வரை இருந்துச்சு அப்படின்னா சொல்லி பாக்குறோம் இல்லையா? அந்த வகையில் 28க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைதான். சரியா? மத்த பத்தி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 29 சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் அப்படின்னு கேட்டிருக்கான். புஷ்யவர்மன், விஷ்ணுகோபா, மேகவர்மன் இதெல்லாம் இவருடைய சமகாலத்தவர்கள். பாஸ்கரவர்மன் அப்படிங்கிறது இல்ல. அப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. 29க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 30 இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்கான் இல்லையா?
குப்தர்கள் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கான். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகுந்த நிலம், வேளாண்மை நல்லா பண்ணலாம். கீழா அப்படின்னா தரிசு நிலம், அபரகதா அப்படின்னா வன நிலம், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பார்த்தாச்சு? சேத்ரா, கிலா பார்த்தாச்சு, அபரகதா பார்த்தாச்சு, வஸ்தி பார்த்தாச்சு. இன்னொன்னு வந்து கபட சஹரா அப்படின்னு சொல்லுவோம். கபட சஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். கபட சஹரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லலாம். மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஆக்சுவலி இந்த குப்தர்களுடைய காலகட்டத்துல பகர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோமா, அது வந்து ஓகே பகர்பூர் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். இந்த பகர்பூர் செப்பேடுல ஒரு வார்த்தை இருக்கும். பகர்பூர் செப்பேடு நீங்க ஃபுல்லா எழுதிப்பீங்க. பகர்பூர் செப்பேடுல ஒரு வார்த்தை இருக்கு, உஸ்தபாலா அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்தபாலா வேளாண்மைனால இதை சொல்றேன். ஆக்சுவலி புத்தகுப்தருடைய காலகட்டம் தான் இதுவும். புத்தகுப்தருடைய காலகட்டம் தான் இந்த பகர்பூர் செப்பேடு. இந்த பகர்பூர் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த பகர்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய நபர் மற்றும் அதை வழிநடத்தக்கூடிய நபரும் யாருன்னா அந்த உஸ்தபாலா. அதாவது அரசருடைய சொந்தமான நிலத்தை பாதுகாப்பாகவும் அதை வழிநடத்தக்கூடிய நபர்களாகவும் உஸ்தபாலா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகம், அதான் பார்த்தோம் இல்லையா, நாலந்தா யூனிவர்சிட்டி. கிபி 5ஆம் நூற்றாண்டு மற்றும் 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இது இருந்திருக்கும். கண்ணூசி காலகட்டத்தில் சிறப்புற்று இருக்கும். 1200 அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பார்த்தோம். இந்த தட்சசீலம், விக்ரமசீலா இதெல்லாம் நாலந்தா யூனிவர்சிட்டியை பார்த்து உருவான கல்வி நிலையங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். 31க்கு ஆப்ஷன் ஏ. 32 இது மாதிரி இப்பதான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம் இல்லையா. பிரகத் சம்ஹிதா போன்ற நூல்கள் யார் எழுதுனா வராக மிகிரர் அப்படிங்கிற எழுதிருப்பார். இது வந்து பிரகத் சம்ஹிதா அப்படிங்கிறது ஒரு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட 6th செஞ்சுரி எழுதப்பட்ட நூலகமா இருக்கும். இந்த வராக மிகிரர் அப்படிங்கிற நூலு எதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்னா வானவியலை பத்தியும், வானவியலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும், புவி ஜியோகிராஃபி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும், தாவரவியலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும், பாட்டனி, அடுத்து இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லணும்னா இயற்கை வரலாறை பத்தி எல்லாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய புத்தகம் எதுனா வராக மிகிரர். இதை எழுதியவர் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது பிரகத் சம்ஹிதா. இதை எழுதியவர் வராக மிகிரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே பார்த்தோம்னா பிரம்மகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். பிரம்மகுப்தர் இவர் எழுதிய சில நூல்கள் பார்ப்போம். ஓகேங்களா. ஒண்ணு பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்டகாத்தியகா அப்படின்னு சொல்லுவோம். கண்டகாத்தியா அப்படிங்கறது இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. பிரம்மகுப்தர் இவர் வந்து கணிதத்துக்கும் வானவியலுக்கும் முக்கியமான நூலா இருக்கும். கணித பத்தி மேக்ஸ், அதுக்கப்புறம் வானவியல், அஸ்ட்ராலஜி இதெல்லாம் அவர் வந்து பிரம்மகுப்தர் அப்படிங்கிறது முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பார். அப்ப இந்த கொஸ்டின் பிரகத் சம்ஹிதா அப்படிங்கிறது யாரோட நூல்? வராக மிகிரர் அப்படிங்கிற 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர். வானவியலை பத்தியும், புவியியலை பத்தியும், தாவரவியலை பத்தியும், இயற்கை வரலாறு பத்தியும் இந்த நூல்ல குறிப்பிட்டிருப்பாரு. இவரை போன்று வேறொரு நபர் இருந்தார், பிரம்மகுப்தர். அவர் எழுதிய 2 இலக்கியங்கள் பிரம்மஸ்புத சித்தாந்தா மற்றும் கண்டகாத்தியா இருமே கணிதம் மற்றும் வானவியலுக்கான நூல்களாக விளங்கியதுன்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய நூல் இருக்கு. ஆரியபட்டியம்னா ஆரியபட்டா எழுதியிருப்பாரு. அதே ஆரியபட்டு வந்து சூரிய சித்தாந்தா அப்படிங்கிறது, அதாவது சூரிய சந்திர கிரகணங்களுக்கு உண்மை காரணங்கள் அப்படின்னா சொல்லிட்டுலாம் இங்க இருக்கு. பாப்போம். 32வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 33 பாருங்க, திரும்ப வந்துருச்சு. ஆரியபட்டா என்ன சொல்றோம்? கணித மேதைன்னு சொல்றோம் இல்லையா. ஆரியபட்டானாவே கணிதம், கோணவியல், அல்ஜிப்ரா இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். நூல் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்றோம். நாகார்ஜுனா அப்படிங்கிறது புத்த புலவர், இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். சித்தசேனர் அப்படிங்கிறது சைன புலவர். வீரசேன சேவா அப்படிங்கிறது இலக்கண புலவர். அப்படியே லைனா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, வேற வழி இல்ல. ரைட். அப்ப 33க்கு ஆப்ஷன் பாம்பே. 34 இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர், காளிதாசன். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் இல்லையா, காளிதாசர் எக்கச்சக்கமான நூல்கள் அப்படிங்கறத எழுதி இருப்பாரு. அதுல முக்கியமான நூல்கள் அப்படின்னா எக்கச்சக்கமான நூல்கள் தான், அது எல்லாமே முக்கியமானதா இருக்கும். சாகுந்தலம் அப்படிங்கிற நூல் பார்த்தோம். அடுத்தது மேகதூதம் அப்படின்னு பார்த்தோம். ரிது சம்ஹாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரகுவம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குமார சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விக்ரம ஊர் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மால விக்காக்னி மித்ரம் அப்படிங்கிற நூலாம் பார்த்தோம் இல்லையா. அதனாலயே சொல்றோம் இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றோம். சூத்ரகர் போன்ற நபர்கள்லாம் இவங்களுடைய காலகட்டத்துல இருந்தாங்க. இவங்களுடைய காலகட்டத்துல சூத்ரகர் போன்ற நபர்கள்லாம் இருந்தாங்க. சூத்ரகர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம்.
இவங்க வந்து எல்லாமே சுஷ்ருதர் இவங்கலாம் வந்து மருத்துவ அறிஞரா இருந்திருப்பாங்க. சராக்கர் அப்படிங்கிறவங்க, சுஷ்ருதர் அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட காலகட்டத்துல இருந்த முக்கியமான மருத்துவ விசாகதர்னா ஒரு வந்து ஒரு நூல் எழுதிருப்பார் இல்லையா, தேவச்சந்திரகுப்தம், முத்ராட்சம் போன்றதெல்லாம். ஹரிசேனர் பாத்தீங்க அப்படின்னா இதுல அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறிச்சது மற்றும் இரண்டாம் சந்திரகுப்தாவுடைய காலகட்டத்தில் சமஸ்கிருத புலவராகவுமே விளங்கியிருப்பார். அப்ப இந்தியன் ஷேக்ஸ்பியர்னா காளிதாசர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 35 கூற்று காரணம். பாணினியின் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் எளிமையாக இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான மொழிகளாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினி இசை வழங்கும் சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை உள்ளாக்குனார். ரெண்டுமே சரிதான். இது என்ன சொல்லணும், பாணினி அவர் பார்க்க முடியாது. பாணினி எழுதிய நூல் அஷ்டத்தியாயி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டத்தியாயி அப்படிங்கிற நூல் எல்லாமே பாணினி அப்படிங்கிற எழுதிருப்பாரு. அஷ்டத்தியாயி அப்படின்னு சொல்லுவோம். பாணினி சமஸ்கிருதம் வேதத்தை விட மிகவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த வகையில ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்ட் தான், ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்து 36 திரும்ப மேட்ச் தான் இல்லையா. மேட்ச் என்ன பண்றோம், விசாகதத்தர் எழுதிய அடிக்கடி பார்த்தோம் முத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவோம். காமாந்தர் எழுதிய நீதிசாரம் 400 காலகட்டத்தில் உருவாகியிருப்பாங்க. குப்தர்களுடைய படைகளை பத்தியும் குப்தர் வம்சத்துடைய கருவூலத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கௌட்டில்யர் எழுதிய கௌட்டில்யர் இந்த புக் அர்த்தசாஸ்திரம், கௌட்டில்யர் அர்த்தசாஸ்திரம் போன்ற நூல்களுக்கு ஒப்பான நூல்னு இதை சொல்லுவாங்க. அசங்கர் அப்படின்னா பூமி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். வாஸ்தியாயனர் அப்படின்னா நியாய பாஷ்யம் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில ஆப்ஷன் பாம்பே அப்படிங்கிறது இதுக்கு சரியான விடை. அடுத்து 37 திரும்ப மேட்ச் தான். பாத்தீங்களா அந்த 9 ஆட்சியை பத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா. இல்ல இது தன்வந்திரி அப்படின்னா என்ன சொல்லுவோம், தன்வந்திரி அப்படின்னா மெடிக்கல் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்றோம். வராக மிகிரா அப்படின்னு சொல்றோம். வராக மிகிரனா இப்பதான் பார்த்தோம் பிரகட் சமீதா. ஆரியபட்டர்னா சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் தான் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மை காரணங்களை விளக்கியுள்ள நூல் அப்படின்னா சூரிய சித்தாந்தகா. அமரசிம்மர் அப்படிங்கிற அமர கோஷம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அமர கோஷம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொற்களஞ்சியம். இது வந்து சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருத சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்ப இந்த நூல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் சந்திரகோமியர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சந்திரகோமியர் என்ன நூல் எழுதிருப்பாரு, சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற நூல் எழுதிருப்பார். சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற நூலாம் எழுதிருப்பார். சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து 38 வராகமிகரர் திரும்ப கொடுத்துருக்காங்க இல்லையா. வராகமிகரர் அப்படிங்கிற ஒரு வானிலை அறிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. வராகமிகரர் எழுதிய நூல் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரகட் சம்ஹிதா அப்படின்னா சொல்லி பார்த்தோம். காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். எக்கச்சக்கமான நூல் பார்த்தாச்சு. அமரசிம்மர் அகராதி ஆசிரியர். தன்வந்திரினா மருத்துவர். நிறைய பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கோம். அப்ப 38க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 39 சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்கான். குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்ட பெயர் சூட்டி கொண்டவர். சந்திரகுப்தா 1 தான். பார்த்தியா, ஸ்ரீகுப்தர் கடோத்கச்சர் 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிப்பார். அப்போ கரெக்ட் தான் இல்லையா. 39க்கு ஆப்ஷன் பாம்பே. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். 40 மெஹ்ரூல் இரும்பு தூண் தற்போது உள்ள இடம் கேட்டிருக்காங்க. டெல்லி தான் பார்த்தோம் இல்லையா. குதுப்னா இருக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லிப்போம். மெஹ்ரூலி இரும்பு தூண் கல்வெட்டு யாரு, சந்திரகுப்தா 2 ஓட காலகட்டத்தில் வெளியே வந்திருக்கும். யாரை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்னா சந்திரகுப்தா 1 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 40க்கு ஆப்ஷன் ஏ. 41 குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானவியலாளராக சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆரியபட்டான்னு சொல்லி. குப்தர் காலத்தில் இருந்த கணிதம் வந்தாவே ஆரியபட்டா போட்டுருங்க. ஏன்னா ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்லாம் இருக்கு இல்லையா. ஆரியபட்டியம் அப்படின்ற நூல்லாம் இருக்கு. அப்ப போட்ட வேண்டியதான். 41க்கு ஆப்ஷன் பாம்பே. 42 கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லையா. சமுத்திரகுப்தர் ஓகே. அலகாபாத் தூண் கல்வெட்டு கரெக்ட் தான். அடுத்து நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் தான். மெஹ்ரூலி பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 இல்லையா. அந்த வகையில ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்ட். 43 முன்னாடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி குப்தாசி டீச் பண்ண மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். கவிராஜா திரும்ப பார்க்கக்கூடிய விஷயம் தான் சமுத்திரகுப்தரோடு. ஏன்னா கவிதை மீது அதீத பிரியம் கொண்டவர் சமுத்திரகுப்தர். அதனால் கவிராஜா என்று அழைக்கப்படுகிறார். தன்னுடைய நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வகையில் 43க்கு ஆப்ஷன் சி. 44 பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசியை குமாரதேவி மணந்தவர் யான்னு கேட்டிருக்காங்க. சந்திரகுப்தா 1 தான் பார்த்தோம் இல்லையா. அது ஒரு பெருமையாவே கருதுவாரு. தான் வெளியிட்ட தங்க நாணயங்களில்
இவருடைய முகமும் இவருடைய மனைவியான குமாரதேவி முகமும் பின்னாடி லிச்சாவி என்ற வாசகத்தோடு வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இரண்டாம் சந்திரகுப்தானா இவரோட காலத்துல தான் சில்வர் காயின்ஸ் வெள்ளி நாணயங்களை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தா. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவுமே முக்கியம் தான். இரண்டாம் சந்திரகுப்தா காலகட்டத்தில் வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டாங்க. அப்ப 45 கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலகட்டத்தில் குடவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். குடவரை கோயில் இல்லை அப்படின்னா அது வந்து உதயகிரி இதெல்லாம் இருக்கு. எலிபென்டா அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்துக்கு குடவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அஜந்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு. பாக் அப்படிங்கிறது இருக்கு. பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ்ல அப்படிங்கிறது இருக்கு. உதயகிரி அப்படிங்கிறது இருக்கு. எலிஃபாண்டா குகை அப்படிங்கிறது இதுல கிடையாது. சரிங்களா, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய முக்கியமான இதே ஸ்தூபிகள் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்தூபிகள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்தூபினா சமத்து. சமத் அப்படிங்கிறதும் எங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கும். உத்தரப்பிரதேஷ்ல ரத்னகிரி அப்படிங்கிற இடம் இருக்கும். ரத்னகிரி அப்படிங்கிறது ஒடிசால இருக்கும். இதே மிர்ஃபூர் தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தூபி. மிர்ஃபூர் தான் பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியில் இருக்கும். இது ஸ்தூபி. இது வந்து குடவரை கோயில்னா இது 3 வரும். ஒடிசா, அஜந்தா எல்லோரா, பாக் இதெல்லாம் இதுல வரும். சரிங்களா. சரி, ரைட். அடுத்தது 45க்கு ஆப்ஷன் சி. 46 திரும்ப அதே தான் கொடுத்துருக்கான் இல்லையா. இது தப்புன்னு கேட்டிருக்கான். வஸ்தி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த நிலம் கிடையாது. வஸ்தி அப்படிங்கிறது இது வந்து வசிப்பிடத்திற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்லுவோம். வசிப்பிடத்துல குடியிருப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். குடியிருப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பு நிலம். அப்ப இதுதான் தப்பா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர் இல்லையா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பொருத்தப்படாதவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் அதான் 46க்கு ஆப்ஷன் சி. 47 திரும்ப அதே கொஸ்டின் தான் வந்துகிட்டே இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, சரியாக பொருந்தியதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கான். ஆரியபட்டியம் பார்த்தோம். கணிதம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. கணிதம், ஜாமன்ட்ரி இதெல்லாம் அல்ஜிபிரா பார்த்தோம். வராகமிகர் அட்சயாயுர்வேதனா கிடையாது. இங்க பிரகத் சம்ஹிதான்னு வந்திருக்கணும். பிரம்மகுப்தர் பிரகத் சம்ஹிதா அப்படிங்கிற ஆக்சுவலி வராகமிகர் பிரகத் சம்ஹிதா, பிரம்மகுப்தர் அட்சயாயுர்வேதனா, வாக்பாட்டு அஷ்டசங்கரா இது கரெக்ட். அப்ப 1, 4 அப்படிங்கிறது கரெக்ட். மற்ற ரெண்டுமே தப்பு. அப்படியே ரெண்டுக்கான ஆன்சர் 3வதுல இருக்கு, 3க்கான ஆன்சர் 2வதுல இருக்கு. சரியா, அப்படியே பாத்துக்கோ. 48 இரண்டாம் சந்திரகுப்தர் முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். தங்கம் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஐவிசி மற்றும் குப்தர்கள் இவங்க 2 பேரோட காலகட்டத்திலுமே தங்க நாணயங்கள் அதிகமாவே இருந்திருக்கும். அது ஐவிசி கூட விட்டுருங்க, குப்தரோட காலகட்டத்துல தங்க நாணயம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. டெல்லி சுல்தானோட காலகட்டத்துல பாதி காலகட்டம் தங்க நாணயம் அதிகமா இருந்துச்சு. முகலாரோட காலகட்டத்திலும் தங்க நாணயம் குறைஞ்சு போச்சு. இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரிங்களா. அப்ப இங்க என்னது கோல்டு காயின்ஸ். குப்தரோட காலகட்டம் பொற்காலம். அதாச்சும் பொற்காலம்னு சொல்லிட்டு வேற ரீசன் சொல்லுவோம், அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவுமே கோல்டு காயின்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. 48க்கு ஆப்ஷன் ஏ. 49 சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று சொல்லியது யாருன்னா விஎஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தன்னுடைய நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிட்டுப்பா, அவரை குறிப்பிட்டுப்பார். யார், எந்த மன்னன் அவருடைய நாணயத்துல 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி வைங்க, பாத்துக்கலாம். சரி, 49க்கு ஆப்ஷன் ஏ. 50 கீழ்கொண்ட எது தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். தவறான இணை அப்படின்னு பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தா பத்தி பேசக்குள்ள கரெக்ட் தான். உதயகிரி குகைகள் விட்டு கரெக்ட் தான். ஸ்கந்தகுப்தர்னா சாஞ்சிபாறையில். இதுவுமே 2ஆம் சந்திரகுப்த காலகட்டம், இதுவும் அங்கதான் வரும். ஸ்கந்தகுப்தர்னா பிதாரி தூண் கல்வெட்டு, பிதாரி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ரைட் இருக்கட்டுமா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2வது தப்பு. 2வதுக்கு தப்பா இருக்கு. 3வது நாலந்தா அப்படிங்கிறது செப்பு பட்டயம். நாலந்தா அப்படிங்கிறது சந்திரகுப்தா 1ன்னு வந்திருக்கணும். இது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அப்ப 3வது தப்பு தான். மெகுருளி இரும்புத்தூண் கல்வெட்டு கரெக்ட் தான். மெகுருளிங்கிறது ஒரு இரும்புத்தூண் கல்வெட்டு. நாலந்தாங்கிறது ஒரு யூனிவர்சிட்டியா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வராது. அப்ப 2 என்ன கேட்டிருக்கான், தவறான கேட்டிருக்கான். 2, 3. அப்ப பி ஆப்ஷன் பாத்துக்க வேண்டியதான். அடுத்து பூமியை நிழல் சந்திரன் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது. எக்கச்சக்கமா டைம் பார்த்துட்டோம். ஆரியபட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அந்த நூல் சொல்ல முடியுமாயா, எந்த நூல்ல வந்து ஆரியபட்டர் அப்படின்னு சொல்லி போனா சூரிய சித்தாந்தா அப்படின்னு சொல்லுவோம். சூரிய சித்தாந்தாவில இப்படி குறிப்பிட்டிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். சரியா. அப்ப 51க்கு ஆப்ஷன் ஏ. நிறைய பார்த்தாச்சு, ஃபுல்லாவே நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. அதனால போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ராபோ அப்படிங்கிற ஒரு ரோம பயணி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து ஜே டுபாய்ஸ் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு டுமினி அப்படின்னு சொல்றோம். மெகசனிஸ்னா கிரேக்க வரலாற்றாளர்னு சொல்றோம். ஃபாகியான் சீன பயணி. ஆப்ஷன் பாம்பே. ஃபாகியான் ப்ராப்பரா தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே மாதிரி போட்டலாம்.
ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3 அப்படிங்கிறதே கொடுத்துருக்கான் இல்லையா. 53 திரும்ப இதுவா எத்தனாவது டைம் இந்த கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. பின்னொற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டிருங்க. ஆக்சுவலி இதை நீங்க கேட்டு போனீங்களாவே நீங்க கொஸ்டினே போட்டுடலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் தான் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த 30 கொஸ்டின் டிக்டோ. நம்ம ஐவிசிலுமே அப்படிதான் பார்த்தோம். ஒரு 90 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா முதல் 40 கொஸ்டின் தான் புதுசா ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. திரும்ப அடுத்த 40 கொஸ்டின் அதை வச்சே தான் அந்த 4 ஆப்ஷன் வச்சு தான் உள்டால கடி பண்ணி கொடுத்துருக்கான். இங்கேயும் அப்படிதான் கேட்டிருக்கிறதே 55 கொஸ்டின் தான். 55 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் தான் புதுசா இருக்கும். திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் தான் மாத்தி கேட்டிருக்கான். இது நீங்க ப்ராப்பரா கேட்டு விட்டு போனீங்கன்னாவே குப்தாஸ்ல ஃபுல்லாவே போட்டுருவீங்க. பின்வற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கான். க்ஷேத்ரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலமா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிறது வராது. க்ஷேத்ரா அப்படிங்கிறது என்னது, பயிரிடக்கூடிய நிலம் அப்படின்னு வந்துருக்கும். அப்ப இது தப்பு. க்ஷேத்ரா அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய நிலம். அடுத்தது வஸ்தி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுவும் தப்பு. கீழா அப்படின்னா தரிசு நிலம், இது கரெக்டா இருக்கு. கபத சரகா அப்படிங்கிறது வந்து கபத சரகனா மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுவும் தப்பாதான் இருக்கு. க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் இங்க வந்திருக்கணும் இல்லையா. வேளா அப்படிங்கிறது கபத சகரா அப்படிங்கிறது இங்க வந்திருக்கணும். வஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த. அப்ப இதெல்லாம் தப்பு. எது சரியாகனா 3 மட்டும்தான். ஆப்ஷன் எங்க இருக்கா, ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்ப 53க்கு ஆப்ஷன் சி. 54 குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இல்லையா. குப்தர்கள் யார், ஸ்கந்தகுப்தரோட காலகட்டத்தில் ஹூனர்கள் படையெடுப்பு சந்தித்ததுக்கு அப்புறம் தான் குப்தர்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்போம். 54க்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லுவோம். 55 திரும்ப அதே விஷயம் வந்துட்டு இருக்கு. அலகாபாத் துன்கல்வெட்டு சமுத்திரகுப்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்புனாவே போட்ட வேண்டியதான் இரும்பு. அடுத்து ஏன் ஸ்டோன் அப்படிங்கிறவர் விக்ரமாதித்தன். பிதாரினா ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் பாம்பே. அப்ப 55 கொஸ்டினையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அப்ப இவ்வளவுதான் இந்த குப்தாஸ்ல இருந்து இதை நீங்க கேட்டீங்கன்னாவே ப்ராப்பரா முடிஞ்சிடும். சரிங்களா, டன். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.